போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமழி குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. கல்லாளின் புடை அமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கு ஓர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தளைகமாதோ. ஆடக மதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணி போற்றி. அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி. ஞானாசிரிய பெருமக்கள் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஈர்த்து எளியேனை ஆட்கொண்ட எல்லாம் அல்ல அருள் தரும் அங்கையர்கண்ணி தாயார் உடனமர் அருள்மிகு செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்ந்து இச்சிறியேனை இச்செந்நெறியிலே ஆற்றுப்படுத்தி வரக்கூடிய எந்தை பிரான் அருட்குருநாதருடைய திருவடி கமலங்களையும் ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் வாக்கு காயத்தினாலே வணங்கி திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்ந்து அமைப்பாளரையா அவர்களையும் இயக்குனரையாவுடைய திருவடிகளையும் இந்நேரத்திலே நீலநினைந்து வணங்கி தொழுது எழுந்தருள் இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் இனி வருகை தரக்கூடிய அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் மனமொழிமைகளாலே மகிழ்வோடு வணங்கி மகிழ்ந்து எல்லாமல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் நந்தம் பெருமக்களுடைய குருவருளும் முன்னின்றருள் செய்ய திருவாவடுதுறை ஆதீனத்தின் சைவ திருமுறை பயிற்சி வகுப்பினுடைய 9ஆம் தொகுப்பிலே திருமுறை பதிகங்களுக்குரிய விரிவுரையை சிந்திக்கக்கூடிய அமர்விலே பெருமானுடைய பெரும் கருணையினாலே இன்று நாம் திருஞான சம்பந்த பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருப்பதிகத்தை சிந்திக்க இருக்கின்றோம். அதனுடைய பொருளை சிந்திக்க இருக்கின்றோம். நமக்கு பாடத்திட்டத்தில் சென்ற வகுப்பில் குருவணக்கமும் விநாயகப் பெருமானுடைய வாழ்த்து பாடலும் முருகப்பெருமானுடைய வாழ்த்து பாடலையும் நாம் அதற்குரிய பொருள் சிந்தித்தோம். இன்று தொடர்ந்து நமக்கு தோடுடைய செவியின் என்று சொல்லக்கூடிய குருவருள் பதிகமாக போற்றக்கூடிய இந்த பதிகத்தை நாம் முதலாக சிந்திக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு தொகுப்புலையுமே இந்த பதிகத்தை சிந்திக்கிறோம். இந்த தொகுப்புலையும் முதலாவது பதிகமாக பாடத்திட்டத்திலே நமக்கு அமைய பெற்றிருக்கின்றது இந்த திருப்பதிகம். திருப்பதிகம் சீர்காழி என்று சொல்லக்கூடிய தலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த பதிகமாகும். திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்றை எல்லோரும் நம்ம தெரிந்து வைத்திருப்போம். அவருடைய வரலாற்றை நாம் விரிவாக சொல்லணும்னு இல்லை, அது எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு. இந்த பதிகம் பாடிய சூழல் என்று நாம் எடுத்துக்கொண்டால் இந்த சீர்காழி, அதாவது சீர்காழிக்கு 12 திருநாமங்கள் உண்டு. இதை ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய பதிகத்திலேயே அருளி செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட பெரும் சிறப்புடையது அந்த பதி. அதற்கு தோணிபுரம் என்று பிரமபுரம் என்றும்
கொச்சை வயம் என்றும் புறவம் என்றும் சண்பை என்றும் இப்படி வெங்குரு என்றும் திருப்பெயர்கள் இருக்கின்றன. நமக்கு இந்த பதிகத்தில் பிரமாபுரம் மேவிய பெம்மான் என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் குறித்தருளுகிறார். அதனால் பிரமாபுரத்தில் அருளிய திருப்பதிகம் என்ற அளவில் இந்த திருப்பதிகம் பிரமபுரம் என்று தலம், அந்த தலம் நமக்கு சோழ நாட்டு தலமாக அமையப்பெற்ற தலம். இந்த சோழ நாட்டில் தென்கரை வடகரை என்று தலங்கள் இருக்கின்றன. அதில் வடகரையில் அமையப்பெற்ற சிறப்பு வாய்ந்த தலம் இந்த தலம். வருகின்ற சித்திரை மாதத்தில் அங்கே ஞானசம்பந்த பெருமான் திரு ஞானப்பால் உண்ட அந்த விழா நடைபெற இருக்கின்றது. வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கலாம். அற்புதமான அந்த சித்திரை மாதம் திருவாதிரையில் இந்த விழா நடக்கும். அப்போ வர 26 திருவாதிரை, அதுக்கு அடுத்தது வர திருவாதிரை, சித்திரை திருவாதிரையில் இந்த விழா நடக்கும். அப்படிப்பட்ட அருமையான தலம். இறைவி பெரிய நாயகி, இறைவன் பிரம்மபுரீஸ்வரர். மூலஸ்தானத்தில் இறைவனுக்கு பிரம்மபுரீஸ்வரர்னு பேர், இறைவி பெரிய நாயகி. அப்படியே இந்த தலத்துக்கு போனவங்களுக்கு தெரியும், மேலே தோணிபுரம் அந்த சிகரத்தில் அம்மையப்பராக இறைவன் வீற்றிருப்பார். அங்கே வீற்றிருக்கக்கூடிய இறைவிக்கு திருநிலை நாயகின்னு பேர், இறைவனுக்கு தோணியப்பர் என்று பெயர். நீங்கள் சீர்காழிக்கு போனால் கீழே மூலட்டானத்தில் வழிபாடு செய்துட்டு நீங்கள் வலம் வரும் பொழுது மேலே படி இருக்கும். மேலே போனீங்கன்னா இந்த சிகரம், அங்கே பார்த்து தான் ஞானசம்பந்த பெருமான் அம்மே அப்பா என்று அழுது அருளினார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் குறித்தருளுகிறார். இங்கே தலவிருச்சம் பவளமல்லி பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய தலமரம். திருஞான சம்பந்த பெருமான் அவதாரம் செய்த தலம் இந்த திருத்தலம். ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவன் அம்மையப்பராக காட்சியளித்து ஞானப்பால் அருளிய தலம் இந்த தலம். தோணியப்பர் திருநிலை நாயகியோடு வீற்றிருக்கக்கூடிய சந்நிதி. அதுக்கு மேலே சட்டைநாதர் என்று சொல்லக்கூடிய பெருமான் உச்சியில் இருக்கிறார். சட்டைநாதர். இந்த சட்டைநாதருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு சிறப்பு வழிபாடுகள் நடக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க அதில் கலந்து. அந்த சட்டைநாதர் தனி சந்நிதி இருக்குது. அங்கே இந்த சட்டைநாதருக்கு புனுகு சட்டமும் சாம்பிராணி தைலமும் இந்த சாத்தி இந்த வெள்ளிக்கிழமை சிறப்பு வழிபாடு செய்வாங்க. அட்ட பைரவர்களுக்குரிய தலமாக போற்றக்கூடிய தலம். நால்வர் பெருமக்களுமே பாடியிருக்கிறாங்க. மணிவாசக பெருமான் தோணிபுரத்தில் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். என்ன பதிகங்க? மணிவாசக பெருமான் தோணிபுரத்தில் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். சுந்தரர் பாடியிருக்கிற பதிகம் கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே அப்படிங்கிற பதிகம். அப்பர் சாமிகள் பாடியிருக்கிறாரு. ஞானசம்பந்த பெருமான் அவதாரத்தலம். மாணிக்க வாசகர் தோணிபுரத்தில் என்ன பதிகம் பாடியிருக்கிறாரு? பிடித்த பத்து பாடியிருக்கிறார். உம்பர்கட்கரசே ஒளிவர நிறைந்த அப்படிங்கிற அந்த பதிகத்தில் தான் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த அப்படின்னு பெருமானை பாடுறார். அங்கே இறைவன் அம்மையப்பராக காட்சி கொடுத்த அற்புதமான தலம் இந்த தலம். இந்த தலத்துக்குரிய பதிகம் முதல் திருமுறையில் முதலாவது பதிகமாக நமக்கு தொகுக்கப்பட்டிருக்கிறது. திருஞான சம்பந்த பெருமான் 3 வயதில் இந்த பதிகத்தை அருளி செய்கிறார். அவருடைய தந்தையார் சிவபாத இருதயர் இறைவனிடத்தில் இந்த சைவ சமயம் வேத நெறி தலைத்து ஓங்குவும் மிகு சைவத்துறை விளங்குவதற்காகவும் பெருமானிடத்தில் ஒரு குழந்தை வேண்டும் என்று வேண்டுகிறார். பெருமானுடைய கருணையினால் அவதரித்தவர் பிள்ளையார். சேக்கிழார் பெருமான் பிள்ளையார் பிள்ளையார் என்று தான் பதிவு செய்வார். பெரிய புராணத்தில் 2 பிள்ளை உண்டு. ஒன்று ஞானசம்பந்த பிள்ளையார், இன்னொன்று நம்ம சண்டேச நாயனார். இவங்களை தான் பிள்ளையார் என்று நமக்கு சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த இரு பெருமக்களில் ஒரு பிள்ளையாராக இருக்கக்கூடியவர் ஞானசம்பந்த பெருமான். சிவபாத இருதயர் அவருடைய தந்தையார். அம்மா பேரு பகவதி அம்மை. இப்போ அவர் வளர்ந்து வரும் பொழுது ஒரு நாள் தினந்தோறும் தன்னுடைய தந்தை சீர்காழி இந்த பிரம்மபுரத்துக்கு வழிபாட்டுக்கு செல்லும் பொழுது வழிபாட்டுக்கு முன்னதாக அவர் நீரில் மூழ்கி ஜபம் செய்வார்.
அகமருடனஸ் ஜபம் என்று அதுக்கு பேர். நீருக்குள்ள மூழ்கி இறைவன் நாமத்தை துதிப்பது ஜபம் அப்படின்னு சொல்வது. ஜெபித்தல், மந்திரத்தை எண்ணுதல், மந்திரத்தை சொல்றது எங்கிருந்து? நீருக்கு உள்ள மூழ்கி இருந்து சொல்வது. அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை செய்வார், செய்துட்டு தான் போவார். அப்படி ஒரு நாள் புறப்படும் பொழுது குழந்தை தானும் வருவன் சொல்லி அடம் பிடிக்கிறார் பிள்ளையார். உடனே அவர் கூட்டு போனார். சீர்காழி தலத்தில் அந்த குளம் நீங்கள் போனீங்கன்னா தெரியும், அருமையான அந்த குளத்து படித்துறையில் குழந்தையை அமர வச்சுட்டு தன்னுடைய வழிபாட்டை செய்வதற்காக நீருக்குள் மூழ்குவதற்கு முன்பு பெருமானை பார்த்து இந்த குழந்தைய பார்த்துக்கணும்னு பெருமானிடத்தில் விண்ணப்ப வச்சுட்டு அதோட குழந்தைய மறந்துடுறார். உடனே வழிபாட்டுக்கு போயிடுறார். அப்போது தந்தையார் நீரில் மூழ்கிட்டார். இந்த குழந்தை அழுது. இந்த அழுதும் பொழுது சேக்கிலார் அருமையாக காட்டுறார். கண்மலர்கள் நீர் ததும்ப கைமலர்களால் பிசைந்து அம்மே அப்பா என்று அழுது அழுது அருளினார் அப்படின்னு சேக்கிலார் சொல்றார். இவர் அழுததும் அருள் அப்படின்ட்டார். இப்போ அந்த குழந்தை அழறப்ப தான் ஒரு நுட்பம் இருக்குது. இப்போ நம்மளாம் இயல்பாக நம்ம வீட்டு குழந்தைங்க இருக்குது அப்படின்னா, இப்போ தாயை காணோன்னா தாய் எந்த பக்கம் போனால், இல்லை தந்தை காணோம்னா எந்த பக்கம் போனான் தந்தை அப்படின்னு அந்த வழியை பார்த்து அழுகும். இல்லை ஒரு பொருள் இல்லைன்னா அந்த பொருள் எங்கே இருந்ததோ அதை பார்த்து அழுகும். ஆனால் ஞானசம்பந்த பிள்ளையார் எங்கே பார்த்து அழுதாரு? நீங்கள் குளத்தை பார்த்து தான் அழுதுருக்கணும், ஏன்னா அப்பா அங்கே தான் முழுகினார். ஆனால் பிள்ளையார் எங்கே பார்த்து அழுதார் அப்படின்னு சேக்கிலார் சொல்கிறாரு. திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழுதருளினார் அப்படின்னார். ஏன் அப்படின்னா முன்னை தவத்தினுடைய ஈட்டம். அப்போதான் அவருக்கு அந்த சீர்காழி படித்துறைக்கு வரும் பொழுது தான் இறைவனை பிரிந்திருக்கின்றோம் என்ற உணர்வு வந்தது. அது வந்த உடனே அழுகிறார். எதுக்கு அழுகிறார்? தந்தை காணோன்னு அழுல, இறைவனை பிரிந்திருக்கின்றோம் என்ற உணர்வு வருது. எப்போ? 3 வயசுல. நினைச்சு பாருங்க, எவ்வளோ வயசானாலும் இறை உணர்வே வராத உயிர்கள் எவ்வளவோ இருக்குது இல்லைங்களா? ஆனால் 3 வயதில் உணர்வு. இந்த 3 வயசில் என்ன தெரியும்? யோசனை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம குழந்தைங்களாம் வளர்த்துருப்போம்ல, 3 வயசில் என்னங்க தெரியும் அப்படின்னா ஒன்றுமே தெரியாது, விவரமே தெரியாதுங்க. 6 வயசானால் தான் பள்ளிக்கூடத்துலேயே சேர்த்திக்கிறாங்க. நாம் இப்போ நம்ம தொல்லை தாங்க முடியலன்னு கொண்டு போய் விட்டுறோம், அது வேற. ஆனால் 5 வயது முடிஞ்சுதான் என்ன பண்ணணுங்க? கல்வி. அப்போதான் அந்த குழந்தையினுடைய அறிவு அந்த கல்வி கற்கக்கூடிய பக்குவத்துக்கு வரும்னு பெரியவங்க வச்சாங்க. ஞானசம்பந்த பெருமானுக்கு 7 வயதில் தான் உபநயனம்ங்கிற சடங்கு செஞ்சாங்க. சேக்கிலார் பெருமான் பதிவு பண்ணுறார். இது உலகியல்ல. ஆனால் இங்கே இவர் யாருங்க? தவம் உடையவர். அதனால் 3 வயதில் இறை உணர்வு, இறைவனை பிரிந்திருக்கின்றோம் என்று நினைந்த மாத்திரத்தில் அம்மே அப்பா என்று அழுகிறார். உடனே இறைவன் உமையம்மையோடு இடப வாகனத்தில் எழுந்தருளி, உமையம்மை இடத்துல இறைவன் சொல்றாரு, ஞானத்தை குலைத்து ஊட்டுக. உமையம்மையுடைய தனத்திலிருந்து பாலை சுரந்து ஞானத்தை குலைத்து ஊட்டுகன்னு இறைவன் சொல்றார். அப்படின்னா இறைவன் அருள் செய்கின்றார். உடனே உமையம்மை பொற்கிண்ணத்தில் பாலை கறந்து ஞானத்தை குலைத்து உன் அடிசில் உன் என்று ஊட்டுகின்றார். அது குழந்தை என்ன பண்ணுது? யாரை நினைச்சு அழுதாரோ அவங்களே வந்துட்டாங்க. அதனால குழந்தை அழுகையை நிறுத்திட்டு ஞானம் உண்டார். என்ன உண்டாரு? ஞானம் உண்டவர்னு சேக்கிலார் பெருமான் பதிவு செய்கிறார். அதனால அன்னையிலிருந்து அவருக்கு பேரு ஞான சம்பந்தர். சம்பந்தர் நிறைய இடங்கள்ல சம்மந்தர் அப்படின்னு நாம் ஒரு இடத்துல பொண்ணு கொடுக்குறோம், பொண்ணு எடுக்கிறோம்னா என்ன சொல்றவங்கள சம்மந்தி அப்படின்னு உலகியல் வழக்கில் இருக்குது. மந்தி அப்படின்னா பொருள் வேற. ஆனால் சரியாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா சம்பந்தி. பந்தம் அப்படின்னா உறவு, சம்னா நல்ல, அப்படின்னா ஞானத்தோடு நல் உறவு. ஞான சம்பந்தர், ஞானத்தோடு தொடர்புடையவர். அதனால அவருக்கு பேர் என்ன?
ஞான சம்பந்தர் ஆயினார். ஞானம் உண்டவர். அவர் பாலை உண்டாரு. அம்மை அப்புறம் எழுந்தருளி விட்டார். அப்பா குளத்துலேருந்து வரார். குளத்துலேருந்து வழிபாட்டை முடிச்சுட்டு மேலே ஏறி வர்றவர், அவர் குழந்தையினுடைய வாயில் கடை வாயில் பால் ஒழுகுது. இப்போ நம்ம நினச்சி பாருங்க, இறைவனுடைய கருணை. இப்போ வந்தது அம்மா, பாலை கொடுத்தாங்க. இப்போ இயல்பாக நாம் குழந்தைக்கு நம்ம உணவு கொடுக்குறோம், இல்லை பால் கொடுக்குறோம். அப்படிங்கிறப்போ அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஊட்டி முடிச்ச வாட்டி தண்ணியை தொட்டு நல்லா தொடச்சி விட்டு, ஏன்னா அந்த குழந்தைக்கு ஈ முக்கியம், இல்லைன்னா எறும்பு வந்து கடிக்கும். இது நமக்கே தெரியும், இந்த குழந்தைக்கு தொந்தரவாக இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், நல்லா வாயெல்லாம் தொடச்சி விட்டு, முகத்தையெல்லாம் தொடச்சி விட்டு, உடம்பெல்லாம் தொடச்சி விட்டு. ஆனால் உமையம்மை அப்படி செய்யலை. அப்படி செஞ்சுருந்தாங்கன்னு வைங்க, நமக்கு இந்த பதிகம் கிடைச்சிருக்கார். அது மட்டும் இல்லை, இறைவனுடைய அடையாளங்களை தன்னுடைய தந்தையாருக்கு பிள்ளையார் காட்டணும். அது அவர் தந்தையாருக்கு இறைவன் செய்யக்கூடிய அருள். பிள்ளையாருக்கு செஞ்ச அருள் பாலை கொடுத்துட்டார். இப்போ அவங்க அப்பா தானே கேட்டாரு, வேத நெறி தலை தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய ஒரு குழந்தை வேணும்னு கேட்டார் இல்லையா? அவர் வேண்டதுனால தானே பிள்ளையார். அதனால அவருக்கு தான் கண்ட அருட்காட்சியை பிள்ளையார் சொல்லணுங்கிறதுக்காக அந்த பாலை துடைக்காம விட்டாங்க. வந்தாரு, வெகுண்டார், கோபப்பட்டார். ஏன்னா இந்த குழந்தை சைவ சமயத்தை தலை தோங்க செய்வதற்காக நான் இறைவன்கிட்ட கேட்ட குழந்தை. இந்த குழந்தை யாரோ கொடுத்த எச்சில் பாலை உண்டால் இந்த குழந்தைக்கும் குணம் என்ன ஆயிடும்? உண்ட உணவை பொறுத்து குணம் மாறிவிடுமே. அப்ப இந்த குழந்தையினுடைய அவதாரத்தினுடைய நோக்கம் கெட்டுவிடும் என்று அதை நினைச்சு வருந்தி கோபப்படுறார். யார் கொடுத்த எச்சில் பாலை உண்டா என்று கீழே ஒரு கடந்த கோலை எடுத்து அடிக்கிற மாதிரி கையை ஓங்குறார். அப்பதான் ஞான சம்பந்த அந்த பிள்ளையார் ஒரு காலை தூக்கிட்டு ஒரு காலை ஊனிக்கிட்டு கையை இப்படி உயர்த்தி பாடிய பதிகம் தான் இந்த பதிகங்க. அருமையான அந்த சூழலை நாம் தெரிஞ்சுக்கணும். எங்கே பாடினார், எதுக்காக பாடினார், அப்படி தெரிஞ்சாதான் அந்த பதிகத்தை பாடுறப்ப நம்மவும் அந்த உணர்வில் நிற்க முடியும். இந்த பதிகம் எங்கே பாடினார்? சீர்காழி தலத்தினுடைய குளக்கரையிலிருந்து தன்னுடைய தந்தைக்கு இறைவனை அடையாளங்களோடு சுட்டி காட்டிய பதிகம். இறைவனை காட்டிய பதிகம். இறைவனை யார் காட்டுவாங்க? குருநாதர் தான் காட்டுவார். அதனால இந்த பதிகம் குருவருள் பதிகம். குருவருள் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் இந்த பதிகத்தை நாள்தோறும் விண்ணப்பம் செய்யணும். அதனால நமக்கு இந்த தொகுப்பை நாம் பாடத்திட்டம் தொடங்குறப்ப முதல் பதிகமாக இதை நமக்கு கருணையோடு வழங்கி இருக்கிறார்கள். இந்த பதிகத்தை நாம் குருவருள் பதிகமாக, அப்போ தந்தையாருக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் இறைவனை அடையாளங்களோடு காட்டக்கூடிய அருமையான பதிகம். ஞானசம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர், நம்பி ஆரூரர், மணிவாசக பெருமான், நால்வர் பெருமக்களும் 4 மார்க்கங்களில் இறைவனை அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த 4 மார்க்கங்களையும் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அதில் ஞானசம்பந்த பெருமான் இறைவனை சென்று அடைந்த மார்க்கம் என்பது இறைவனை தாய் தந்தையாகவும் தன்னை குழந்தையாகவும் நினைந்து வாழ்ந்தவர். அதனால் அவருடைய மார்க்கம் சத்புத்திர மார்க்கம் என்று போற்றக்கூடிய மார்க்கம். அதனால தான் அவர் அந்த ஞானசம்பந்தருக்கு இறைவன் செய்த கருணையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு தாய் தந்தையர் என்ன செய்வாங்களோ அதை செஞ்சிருப்பார். சரி, அப்பேற்பட்ட அருமையான பதிகம். இந்த பதிகத்தில் இன்னைக்கு நாம் முதல் பதிகமாக சிந்திக்க இருக்கிறோம். பாருங்க, முதல் பாடல். இந்த பதிகத்துக்குரிய பண் நட்டபாடை என்ற அருமையான பண். நட்டபாடை அப்படிங்கிற பண் நம்முடைய காரைக்கால் அம்மையார் 2ஆம் நூற்றாண்டிலேயே பதிக பெருவழி காட்டியவர் என்று போற்றக்கூடியவர் நம்முடைய காரைக்கால் அம்மையார். அவங்க தான் முதல்ல பதிகத்தை பாடினாங்க பதிகமாக. அவங்க அந்த நட்டபாடை பண்ணில் தான் முதல்ல கையாண்டார்கள். அதனால ஞானசம்பந்த பெருமானும் அந்த பெருமக்களுடைய வழியிலே நின்று இந்த திருமுறைகளை அருளி செய்கின்றார் என்ற அடிப்படையில் காரைக்கால் அம்மையார் கையாண்ட அதே நட்டபாடை பண்ணல
இந்த பதிகத்தை அருளியிருக்கிறார். முதல் பாடல்: தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. அப்ப இவன் சொல்லி சுட்டி காட்டுறார். கேள்வி என்ன? யார் கொடுத்த எச்சில் பாலை உண்டாய் அப்படின்னு கேட்டார் அப்பா. இவன் கொடுத்தது தாங்க அப்படின்னா. யார் அவன்? அப்போ அருமையா இந்த சொல்லுல இறைவனை காமிக்கிறார். நம்முடைய தமிழ், நம்முடைய திருமுறைகள் என்பது, அதாவது நமக்கு தமிழை பற்றி சொல்லும் பொழுது மூர்த்தி நாயனாருடைய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் பாண்டி நாட்டை பற்றி குறிப்பிடும் பொழுது தமிழ்நாடு என்று குறிப்பிடுகிறார். அதுக்கு முன்ன நகர நாட்டு சிறப்புனே அருள் இருக்கிறார். சோழ நாட்டினுடைய பெருமைகளை சொன்னார். ஆனால் அங்கே தமிழ்நாடுன்னு சொல்லல. சோழ நாடு காவிரியும் சொன்னார். நீர் நாடு, பொன்னி நாடு, காவிரி நாடு அப்படின்னார் சோழ நாட்டை சொல்லும் பொழுது. சோழ நாடும் காவிரியும் எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல பாண்டி நாடும் தமிழையும் பிரிக்க முடியாது. அதனால அந்த இடத்துல தமிழ்நாடுனார். அந்த புராணத்தில் அந்த தமிழை பற்றி சொல்லுவார். ஞாழம் அலர்ந்த மேன்மை தெய்வ தமிழும் தரும் பாண்டி நாடு அப்படிம்பார். தமிழுக்கு 3 அடை சொல்லியிருக்கிறார். ஞாழம் அலர்ந்த தமிழ், மேன்மை தமிழ், தெய்வ தமிழ். இப்போ இந்த தமிழ் என்பது எப்பேற்பட்டது அப்படின்னா, ஞாழம் அளந்த உலகின் தன்மையை உலகத்துக்கு காட்டுவது தமிழ். ஏங்க உலகின் தன்மையை காட்டணும்? நமக்கே தெரியுமே உலகம் எப்பேற்பட்டது. இந்த உலகத்தினுடைய தன்மையை உயிர்கள் உணர வேண்டும் என்றால் தமிழ், தமிழால தான் உணர முடியும். அதுக்கப்புறம் மேன்மை தெய்வ தமிழ்னார், மேன்மை தமிழ்னாரு. ரெண்டாவது மேன்மை அப்படின்னா என்ன? நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட எடுக்கும் மாக்கதை இந்தமிழ் செய்யுளாய். அப்போ பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் விநாயக பெருமானுக்குரிய பாடலை சொல்லும் பொழுது என்ன குறிக்கிறார்? இந்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட அப்படின்னார். அப்ப இறைவன் நமக்கு அருள் செய்யறான் அப்படின்னா எப்படி அருள் செய்வான்? செய்யுளாய். என்ன செய்யுள்? தமிழ் செய்யுளாய். தமிழ் இந்தமிழ் செய்யுளாய். என்ன மேன்மை? அங்க மேன்மைங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, உயிர்கள் பிறவி என்ற நிலையில் உடம்பை பெற்று உலகத்தில் வாழ்வது உயிருக்கு கீழ்மை. மேன்மை என்பது என்றும் நித்தமாக பெருமான் திருவடியில் சிவானந்தத்தை நுகர்ந்து கொண்டு அங்கே திளைத்து இருப்பது உயிர்களுக்கு மேன்மை. அப்ப மேன்மை என்பது வீடு வேறு, முக்தியை தருவது தமிழ், தெய்வ தமிழ்னார். அது என்னங்க தெய்வ தமிழ்? ஏன்னா இந்த தமிழ்ல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் இறைவன். அபிராமி பற்ற அபிராமி அங்க அதுல ஒரு பாடல்ல அருமையா சொல்றார். சொல்லும் பொருளும் என நடம் ஆடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே அப்படிம்பார். இப்ப இறைவன் சொல்லாகவும் பொருளாகவும். இன்னும் நம்ம பார்த்தா அப்பர் சாமி திருத்தாண்டகத்துல, நின்ற திருத்தாண்டகத்துல பாடுறார். சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி. அப்போ இந்த தமிழ் என்பது நாம தமிழ்னு நம்ம கொண்டாடுவோமே, எந்த தமிழ் நாம கொண்டாட வேண்டியது, எந்த தமிழை நாம் கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது நமக்கு தெளிவு வேணும். எல்லாமே தமிழ் தானுங்க. கடையில் போய் பாருங்க, எத்தனை புக்கு, எல்லாம் தமிழ் தான். ஆனந்த விகடன், குமுதம், கல்கி, என்னமோ புதுசு புதுசா இன்னைக்கெல்லாம் நிறைய வந்திருக்கோம். எல்லாமே தமிழ்னு நாம் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லை. எது தெய்வத்தமிழ், எது மேன்மை தரக்கூடிய தமிழ், எது ஞானமளந்த தமிழ் என்றால், இந்த உலகில்
நாம் மெய்யென்று கருதக்கூடிய பொய்யை எடுத்து காட்டி அந்த பொய்யிலிருந்து நாம் விலகுவதற்கு அனுபவ வழியாக நமக்கு வழி சொல்லக்கூடிய தமிழ்தான் தெய்வத்தமிழ். இல்லைங்க, நான் இந்த புத்தகம் படிச்சேங்க, நான் இதுல இருந்து பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இதெல்லாம் இந்த பற்றெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா, திருமுறைகள் நம்முடைய சாத்திரமும் தோத்திரங்களையும் தவிர வேற ஏதாவது படிச்சு நான் பொய் என்று தெரிந்து கொண்டேன், 10 வருஷமா இதை படிக்கிறேங்க, இன்னும் பொய்ன்னு தெரியுது, உணர முடியல, நான் வேற ஏதாவது படிச்சா எங்க போய் தெரிய போதா தெரியாது. பொய்யெல்லாம் மெய்யென்று மணிவாசகர் சொல்றார். பொய்யனேன் அகம் நெக புகுந்து அமுதூரும். இப்போ பொய்யே மெய்யின்னு கருதி கிடக்கிற நமக்கு பெருமான் உள்ள புகுந்து அருள் செய்கின்றார். எப்படி? ஒரே வழிதாங்க இந்த தமிழ். அதை நாம புரிஞ்சுக்கணும். இந்த தமிழ் ஒண்ணுதான் நமக்கு உலகத்தினுடைய உண்மைத்தன்மையை எடுத்து காட்டி நிலையில்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை நிலையாக இருக்கிற நாம் நிலையில்லாததை போல வாழ்கிறோம். ஆன்மாங்கிறது நிலையானது. நாம் அப்படி வாழ்றோமா? இல்லையே. ஒரு நோய் வந்துச்சுன்னா எனக்கு நோய் வந்துருச்சுங்க, எனக்கு என் கால் வலிக்குது, கை வலிக்குது, தலை வலிக்குது, வயிறு வலிக்குது. ஒரு உடம்பு 20 வருஷத்துக்கு முன்ன இருந்த மாதிரி இப்போ இருக்க முடியலைங்க. டக்குன்னு எந்திரிச்சு ஓடுவேன், இப்போ எந்திரிக்கவே 5-10 நிமிஷம் ஆகும். அப்புறம் எங்க நடக்கிறதுக்கு? அப்படின்னு என்ன பண்றோம்? வருந்துறோம். அதெல்லாம் உடலுக்குரிய நிலை. நாம் ஏதாவது வருந்துறதுனாலையோ இல்லை எங்கேயாவது வேண்டுதல் வச்சு பரிகாரம் செய்யறதுனாலையோ இந்த உடம்பு வயசாகாம இருக்குமா, தேயாம இருக்குமா? இருக்காது. அது இலக்கணம் அவ்வளவு. உடம்புனா அது தேயும். எப்படி ஒரு எந்திரம் தேயுதோ அது மாதிரி உடம்பு. சைவ சித்தாந்தத்தில் மாயா எந்திர தனு அப்படின்னு சொன்னார். மாயையிலிருந்து கொடுக்கப்பட்ட இயந்திரமாகிய உடம்பு. அது வேலை செய்ய என்ன ஆகும்? தேய்மானம் ஆகும். அதுபோல இந்த பொய்யை என்னன்றோம், மெய்யென்று கருதி கிடக்கிறோம். அதை பொய்யென்று காட்டுவது தமிழ். அப்ப பொய்யை விட்டாச்சு. எது மெய் அதை காட்டுவது தமிழ். ரெண்டும் தெரிஞ்சிருச்சு. அந்த மெய்யை எப்படி அடையிறது? அதற்குரிய அனுபவ வழியை சொல்வதும் தமிழ். நறுமலர் நீரும் கொண்டு நாள்தோறும் ஏத்தி வாழ்த்தி சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் அப்படின்னு பல இடங்கள்ல பூணாலும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவிகேப்ப நானாலும் நவின்றேத்த நல்வினையே பெறலாம். இதையெல்லாம் சொல்வது தமிழ். அந்த தமிழை தான் நாம் என்ன பண்றோம்? பாடுறதுக்கு வந்திருக்கிறோம். அதை பாடுவது அப்படிங்கிறது அடுத்த பதிகத்தில் அருமையாக சொல்ல போறார். ஏங்க நான் படிச்சுட்டு போலாமே. அப்ப இந்த தமிழ் இறைவன் சொல்லாக இருக்கின்றான், சொல்லுக்குரிய பொருளாக இருக்கின்றான், இசையாக இருக்கின்றான், பண்ணாக இருக்கின்றான். அதனாலதான் பண்ணோடு இசையோடு பாடுறோம். அதுக்குரிய பொருளையும் தெரிஞ்சுக்கிறோம். அதனுடைய இன்றியமையாமை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழ் ஒண்ணுதான் நமக்கு மேன்மையை தரும், நேர்மையை தரும். எப்பங்க? சரிங்க, நீங்க முத்தியை பத்தி சொல்றீங்க, இன்னைக்கு எனக்கு என்ன வேணும் அதை பத்தி சொல்லுங்க. முத்திங்கிறது இருக்கட்டுங்க, நான் வேணாங்கள, வேணும் தான். மதியானம் பசிக்குமே, மாசம் முடிஞ்சதுன்னா வாடகை தரணுமே, பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணுமே, இஎம்ஐ கட்டணுமே, இப்படின்னு எல்லாருக்கும் என்னதுக்குங்க கவலை இருக்குது. அதுக்கு ஏதாவது வழி இருக்கான? நீங்க எல்லாம் சொல்லிட்டார். மணிவாசகர் வாக்குல அருமையா சொன்னாரு, எல்லாம் தரும் கான் அப்படின்ட்டார். தமிழ் என்ன தரும்? இம்மை, மறுமை, வீடு, மூன்றும் இந்த பிறவிக்கு தேவையானது. இந்த பிறவியில் நாம் செய்த தவம் அடுத்த பிறவியில கொண்டு வந்து தொடர்பு படுத்துவது மறுமை. அடுத்தது வீடு பேர். மூனையும் தருவது இந்த தமிழ். இந்த தமிழால் பெற முடியாதது தீந்தமிழ், திருநெறிய தமிழ், ஞாழமளர்ந்த தமிழ், மேன்மை தமிழ், தெய்வத்தமிழ், ஒன் தமிழ், இப்படி பல சிறப்புகள் நமக்கு உண்டு. அந்த தமிழ் தான் திருமுறைகள். அருமையான அந்த தமிழ்ல தான் பாடுறார். அவர் பிறந்த அவதரித்த குலம் கவுனியர் கோத்திரம், அந்தனர் குலம்.
ஞானசம்பந்த பெருமான் தன்னை திருக்கடைக்காப்புல சொல்லும் பொழுது நான்மறை ஆரங்கம் கற்று சிறந்த காளியர்கோன் அப்படின்னு தான் சொல்லுவார். காளி மாநகரில் வாழ்வோம். அப்படி வேதங்களையும் அங்கங்கள் அதனுடைய அங்கங்களை எல்லாம் கற்று தேர்ந்த பிள்ளையார் எந்த மொழியில பாடுறாரு? தமிழ்ல பாடுறார். நினைச்சு பாருங்க எவ்வளவு உயர்வு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம தாய்மொழின்னு வாயில சொல்றதில்ல. இப்ப தாய் ஏன்னு சொன்னாங்க? தாயின்னு ஒரு குழந்தைக்கு தாய் தான் முதல்ல அரவணைப்பாள், அன்பு காட்டுவாள். அதுக்கப்புறம் தான் அடுத்தது தந்தை, அதுக்கப்புறம் எல்லாம். அப்ப நம்முடைய தாயை போல இருப்பது நம்முடைய தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியில பேசுறதுக்கு என்ன பண்றோம்? நாமளே கூச்சப்படுறோம். ஐயா அம்மா வணக்கம் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கே கூச்சம் முதல்ல. இது மற்றவங்க கேட்குறாங்க, என்ன சொல்றாங்க அடுத்தது. இப்போ நம்ம தெளிவா நாம் அதை தமிழ் மொழியில பேசுறோமா? எல்லாரும் கொஞ்சம் நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசினாதாங்க மதிப்பு. எஸ்கியூஸ் மீ சார் ப்ளீஸ், கொஞ்சம் இடம் விடுங்க. ஒரு சீட்டு, ஒரு பேருந்தில் ட்ரெயினில் சீட், ப்ளீஸ் சார் எஸ்கியூஸ் மீ, ஐயா மன்னிக்கணும் கொஞ்சம் அப்படின்னா என்ன? ஐயா வணக்கம், காலை உணவு எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு எப்படி இருக்கும்? டிஃபன் ஆச்சா, லஞ்சு, டின்னர் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் தெரியுது. படித்தோம் படிக்கல அதெல்லாம் அடுத்தது. ஆனால் தமிழில் சொல்றதுக்கு அந்த அந்த எண்ணம் நம்ம மனதில் இருந்து என்ன பண்ணணுங்க? தூக்கி எறியணும். தமிழில் தான் பேசணும். போனை எடுத்தா சிவாய நம, திருச்சிற்றம்பலம், நமச்சிவாய வாழ்க, அண்ணாமலைக்கு அரோகரா, ஏதோ ஒன்று சொல்லுங்க. வணக்கம் ஐயா சொல்லுங்க, வணக்கம் தம்பி சொல்லுங்க, வணக்கம் அண்ணா சொல்லுங்க, வணக்கம் ஐயா இப்படி சொல்லுங்க. இப்போ தாய்மொழி என்று இறைவன் நமக்கு கொடுத்தது இந்த தமிழ். இந்த தமிழை என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டில் பிறந்த நாம தமிழ்ல பேசுறதுக்கு தயங்கக்கூடாது. ஏன்? இந்த தமிழ் தான் நமக்கு மேன்மையை தரப்போகுது. இப்போ இதுதான் என்னை காப்பாற்ற போகுது அப்படின்னா நம்ம விடுவோமா? இந்த 10 லட்சம் தாங்க எனக்கு அப்படின்னா விடுவேனா? நான் போஸ்ட் ஆஃபீஸில் போய் நல்லா 8.4% வட்டி போட்டு வச்சு 3 மாதம் ஒருக்கா பணத்தை வாங்கி, ஏன் ஐயோ அதுதாங்க என் முதல் எனக்கு அதுதான் அப்படின்னா விடுவோமா? நாம எப்பயும் கண்ணுங்கருத்தமாக பாஸ்புக் எடுத்து பார்த்து வச்சு. அப்போ இது நமக்கு மேன்மையை தரும். எப்ப? இந்த பிறவிக்கு வேண்டியதை தரும், மறுமை அடுத்த பிறவிக்கு உண்டானதை தரும். அப்புறம் நம்ம பிறவியெல்லாம் அறுத்து வீடு வேற்றை தரும் இந்த தமிழ்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்களே. அப்படின்னா இந்த தமிழை எப்படி பேணணும்? தமிழ் இருக்கிற புத்தகத்தை எப்படி பாதுகாக்கணும்? அதுதான் முக்கியம். அடுத்தது வீட்டு பத்திரத்தை எப்படி பாதுகாக்கிறோமோ அந்த மாதிரி புத்தகத்தை. ஏன்? இது இறைவனுடைய மொழி, இறைவன் கொடுத்தது, இறைவனுடைய கையெழுத்து. திருவாசகம் என்பது இறைவன் எழுதினது. ஆமா. ஏன்? அந்த சொத்தை யாரும் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது, எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. நம்ம கைபேசியில் இருக்குது. திடீர்னு போயிட்டு இருக்கிற ஒரு பதிகம் பாடலானா எடுத்து பாடலாம். எப்படி பாடுறது? அதுலேயும் பாடுறாங்க, ஓதுவா மூர்த்திகள் பாடுறாங்க. எவ்வளவோ இறைவன் நமக்கு வாய்ப்புகளை குறைவின்றி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். 1 2 கிடையாது. பள்ளிக்கூடத்தில் கேள்வி கேட்டால் 1 மார்க் 1 மதிப்பெண் விடை எழுதணும். அதுக்கு கேள்வியும் கேட்டு கீழே 4 விடை கொடுத்துருக்குறாங்க. சரியான விடையை அப்படின்னு அங்கனாச்சும் 4 தான் வரையறை. நமக்கு இறைவன் அப்படிலாம் வரையறையில் எத்தனையோ வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஓலைச்சுவடியில் இருந்தது, பேப்பரில் வந்தது, பெரிய புத்தகமாக வந்தது, சின்ன புத்தகமாக வந்தது, அப்புறம் மினி ஜெராக்ஸ்னு சும்மா சின்ன அதிவிட சின்ன புத்தகம் வந்துச்சு. இன்னைக்கு கையிலே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே அப்படின்னார் மாணிக்க வாசகர். இன்னும் என்ன டெக்னாலஜி வளரப்போவதோ அந்த டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி இன்னும் என்ன நவீன உலகம் வரப்போவதோ அந்த நவீன உலகத்திலும் நமக்கு திருமுறைகளை இறைவன் நவீனமயமாக்கி தருவார். அது அவருடைய கருணை. அதை நாம பயன்படுத்துறோமா? அதுதான் நமக்கு கேள்வி. நம்முடைய வாழ்க்கையில வகுத்து வச்சிருக்கிறோம், எல்லாத்துக்கும் நேரம் வச்சிருக்கிறோம். இவ்வளவு நேரம் தூங்கணும்,
இவ்வளோ நேரம், அதுக்கப்புறம் இத்தனை நேரத்தில் எந்திரிக்கணும், இந்த நேரத்தில் குளிக்கணும், அப்புறம் சாப்பிடணும், அப்புறம் பணிக்கு போகணும், அப்புறம் மதிய உணவு, இப்படின்னு எல்லாத்துக்கும் ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கிறோம். இன்றைக்கி இந்த வேலையை செய்யணும். ஆனால் திருமுறைகளை பாடுறதுக்குன்னு ஷெட்யூல் எங்கேயும் வச்சுருக்கிறோமா? நேரம் எங்கெங்கே இருக்குது? 24 மணி நேரம் பத்த மாட்டேங்குது. எல்லாருக்கும் வேலை, குழந்தைங்க விளையாட போகணும், ஃபோனில் 2 ரீல்ஸ் பார்க்கணும் இல்லையா? அதை பார்த்தா தாங்க தூக்கமே வரும். ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாச்சும் ஃபோனை எடுத்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவங்கவுங்க அப்பா அம்மாவை பொறுத்து போய் தொலை அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா 10 மணி ஆகிறது தெரியாது, 11 மணி ஆகிறது தெரியாது. கொஞ்சம் அப்பா அம்மா கண்டிப்பாக இருந்தாங்கன்னா ஃபோனை வெய்ய அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சு அப்போ அவங்க கொஞ்சம் நேரம் பார்த்து, இப்படி பார்த்தா தான் என்ன பண்ணுறது, தூக்கமே வருது. இன்றைக்கி அப்படி ஆகிப்போச்சு. சாப்பிட வேணும்னா ஒரு ஃபோனில் ஏதோ ஒன்று போட்டு கொடுத்துறது, அந்த குழந்தை என்ன சாப்பிட்றது ஒன்றும் தெரியாது. இப்படி நமக்கு எல்லாமே இறைவன் கொடுக்குறான். எல்லாத்துக்கும் ஷெட்யூல் இருக்குது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இறைவனை பாடுறதுக்கு அதுக்கு தாங்க நேரம் இல்லை. ஃபோனில் அரை மணி நேரம் பார்க்குறேன், சரி ஒரு 1/4 மணி நேரம் விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஒரு பதிகம் படிக்கலாமே. ஒரு நாளைக்கு ஒரு 5 பதிகம் படிச்சிங்கன்னா வருஷத்தில் 12 திருமுறையும் முடிச்சிடலாம், முற்றோதல் பண்ணிடலாம். படித்தாதானே நல்லா தாங்க இருக்குது. ஆனால் எடுத்து வச்சாவே கொஞ்சம் தூக்கம் வந்துடுது. மற்றது பார்க்குறப்ப தூக்கம் வரல. ஏன்? அதான் அப்பர் சாமி சொன்னார், விரும்பி ஆர்வத்தை உள்ளே வைத்து. இப்போ மற்றதுக்கு இருக்கிற ஆர்வமும் விருப்பமும் எங்கே வரல? தமிழ் எடுக்கும்போது வரல. அது வரணும். எதுக்குங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? பொருள் சொல்லாமல் என்னென்னையே சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. இந்த விருப்பமும் ஆர்வமும் வரணும்னா அதுக்கு குருவருள் வேணும். என்ன வேணும்? ஆமாம், குருவருள் இருந்தால் தான் என்ன வருங்க, நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நாம் சுய ஆராய்ச்சி பண்ணணும்னா, ஏன் எல்லாமே தெரியுது, எல்லாம் பண்ணுறோம், ஏன் எனக்கு இந்த விருப்பமும் ஆர்வமும் இங்கே வரமாட்டேங்குது இறைவன்பால் அப்படின்னா, அதுக்கு குருநாதர் வேணும். அவர் தான் என்ன பண்ண முடியுங்க, இறைவனை காட்ட முடியும். இறைவன்பால் நம்ம எங்கே அவர் தான் கொண்டு போக முடியும். அதான் இந்த பதிகம் குருவருள் பதிகம். இந்த பதிகத்தை படிச்சிங்கன்னா இவனன்றே இவனன்றே இவனன்றேன்னு சொல்ல சொல்ல என்ன பண்ணிடுவீங்க, சாமி கிட்ட வந்துருவார். அவனன்றேன்னு சொல்லல, பாட்டு என்ன சொல்லுது, இங்கே இருக்கிறார். இவனன்றே எல்லா உயிர்களுக்கும் காட்டினார் ஞானசம்பந்தர். தோடுடைய செவியன் எப்படிங்க இருக்கிறான்? தோடை அணிந்த செவியை உடையவன். தோடுங்கிறது அணிகலன், காதுல அணியக்கூடிய அணிகலனுக்கு தோடு என்று பெயர். அதை அணிபவர்கள் பெண்கள். பெண்கள் தான் என்ன அணிவாங்க? தோடு அணிவார்கள். ஆண்களுக்கும் காதணி இருக்குது, அதுக்கு குழை என்று பெயர். இறைவனை தேவாரத்தில் பாடும் பொழுது குழையணி வடிகாதா அப்படிம்பாங்க. இப்போ அந்த தோடு எப்படி இருக்கும்? அணிந்தால் இந்த காது கீழ் இழுத்துட்டு இருக்கும். வயசான பாட்டிங்கெல்லாம் அந்த போட்டிருப்பாங்க, எவ்வளோ பெருசு, அது எப்படி இருக்கும்? ஆமாம், காதே பிச்சுக்க மாட்டேங்குது, அப்படி இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த காது கீழே வடிஞ்சி விழுப்பது அழகு இலக்கணத்தில் சொல்லப்படுவது. காது கீழே தொங்கி வடிகாதுன்னு பேர் அதுக்கு. காது கீழே இழுத்திருந்தா அது அழகு. ஆமா, இப்போ காதணியே ஐயா சொல்றாரு, லென்ஸ் வச்சா கூட தெரிய மாட்டேங்குது. ஏன்? இப்போ நெத்தியில் வச்சுக்கிற பொட்டு பைனாக்குலர் வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. பொட்டு வச்சிருக்கிறாங்களா இல்லையா? காதில் அப்படியே தங்கம் என்ன சும்மாவா கிடைக்குதுங்க? இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது இல்லையா? அந்த காதணி என்பது வடிகாது தொங்கு தோடு.
தோடு உடைய செவியன். தோடு என்பது பெண்கள் அணியக்கூடிய அணிகலன். இப்ப இங்க தோடு உடைய செவியன் அப்படின்னார். இறைவியும் இறைவனையும் ஒன்னா சொன்னார். சொல்லே சொல்லிட்டாரு, அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர், சத்தியாய் சிவமாய் தனிமுழு முதலுமாய். இறைவன் உயிர்களுக்கு கருணை செய்ய வரும் பொழுது எப்படி வருவார்? அவனுடைய ஆற்றல் தான் சக்தி, அதான் அருள். சைவ சித்தாந்தம் சொல்லு, சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். இப்ப ஞானசம்பந்தர் உயிர்களுக்கு இறைவனை அடையாளம் சொல்றார். அவன் யார் தெரியுமா? அம்மையப்பன், தோடு உடைய செவியல் அப்படின்னு தான் சொல்லணும். தோடு அம்மா தானே போட்டிருக்கிறாங்க, அம்மா தானே வந்து பால் கொடுத்தாங்க. அவர் என்ன சொல்றாரு? தோடு உடைய. அப்ப தோடு என்ற அணியை அணிந்திருக்கக்கூடிய உமையம்மையை தன் உடலின் இடப்பாகத்தில் கொண்டிருப்பவன் மாதொரு பாகம். உமையம்மையோடு எழுந்தருளி இருப்பவன் தோடு உடைய செவியன். இந்த பாட்டுக்கு ஒரு நாள் பேசணும். நமக்கு சிலபஸ் அப்படி இல்லை, திருவருள். இன்னொன்று, எனக்கும் அவ்வளோ நேரம் பேச தெரியாது, அதுதான் உண்மை. தோடு அப்படிங்கிறத இந்த எழுத்துக்கு தோ அப்படிங்கிற எழுத்தை பிரிச்சா இத் கூட்டல் ஓ. ஓ அப்படிங்கிறது பிரணவ மந்திரம். நமக்கு திருமுறை பற்றிய ஆய்வுரைகள்லாம் செய்யும் பொழுது பெருமக்கள் சொல்லியிருக்கிறாங்க, முதல்ல தொடங்கிறது ஓ. 12ஆம் திருமுறை 12ஆம் திருமுறை என்றும் இன்பம் பெருகும் இயல்பினாள் அப்படின்னு இந்த பாட்டு நிறைவாகுது. உலகெல்லாம் இம் ஓம் அப்படிங்கிறதுல 12 திருமுறை அடங்கிடுதுன்னு சிறப்பிச்சு சொல்லுவாங்க. தொடங்குறப்பே ஓங்காரத்தில் தொடங்குறார். தோடு உடைய செவியன். சரிங்க, சாமி காமிச்சிட்டார் எப்படி இருக்கிறார். தோடை அணிந்திருப்பவன் என்பதில் அம்மையப்பனாக வருபவன், தனியா வரமாட்டாரு, அம்மையப்பராக வருபவன். அடுத்தது விடையேறி. எப்படிங்க வருவாரு? விடையின் மீது ஏறி வருவான். ஓர் தூவெண் மதிசூடி. தூய்மையான வெண்மையான சந்திரனை சூடியிருப்பவன். காடுடைய சுடலை பொடி பூசி. காடு சுடுகாடு, கரிகாடும்பாங்க, சுடுகாடும்பாங்க. காடுடைய சுடலை பொடி பூசி தூவென் மதிசூடி விடையேறி தோடுடைய செவியன் என் உள்ளம் கவர் கள்வன். என் உள்ளத்தை கவர்ந்த கள்வன். எப்படி உள்ளத்தை கவர்ந்தான்? 3 சொல்றார். இந்த தோடுடைய செவியனாகிய பெருமான் விடையேறி வருகிறான், மதிசூடி வருகிறான், பொடி பூசி வருகிறான். ஏரி சூடி பூசி, விடை ஏறி மதிசூடி பொடி பூசி. நீங்க இந்த பாட்டை இப்படியே இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க, அவ்வளவு பொருள் பொதிந்து கிடக்கும். நம்முடைய பெருமக்கள் வாயிலாக இறைவன் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அப்படியே அந்த பாட்டுக்குள்ள அப்படி அத்தனை பொருளை அப்படியே கொட்டி கொடுத்துருக்கிறார். நீங்க அப்படியே விரிச்சோம்னா அப்படியே போயிட்டே இருக்கும், அவ்வளவு பொருள் வளமுடையது. இப்ப இந்த விடை ஏறுதல், இந்த விடையேறி என்பது தோடுடைய செவியன் விடை ஏறி வருகின்றான் அப்படிங்கிறது உயிர்களுக்கு இறைவன் உருவத்திருமேனி தாங்கி வந்து அருள் செய்யக்கூடிய அந்த நிலையை குறிப்பது. ஆமா, விடையேறி அப்படின்னு பாடுற. அதுக்கு என்ன பொருள்னா, இறைவன் உலகத்தை படைத்த உருவத்திருமேனி தாங்கி வருதல் படைத்தல் தொழிலை குறிப்பது. நீங்க முதல்ல 3 திருமேனி சொல்றார். விடையேறிங்கிறது படை உருவம் தாங்கி வருதல். மதிசூடுவது என்பது மதிசூடி, ஒரு தூவெண் மதிசூடி.
அப்படிங்கிறது அந்த அருவுருவத் திருமேனி என்ற தத்துவத்தை குறிப்பது. சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் என்பது அருவத் திருமேனி குறிப்பது. உள்ளுக்குள்ள இருக்கிற பெருமான் எப்படி இருக்கிறாங்க? அருவமாக, அருவுருவமாக, உருவமாக, மூன்று நிலைகளில் இறைவன் அருள் செய்வதை குறிக்கிறது. அடுத்து சொன்னாரு, ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என் உள்ளம் கவர் கள்வன். இவனன்றே என்ன கேள்வி கேட்டாரு? யார் கொடுத்த எச்சில் பாலை உண்டாயின்னு கேட்டாரா? இவர் கொடுத்ததாங்க நான் உண்டேன்னு சொல்லணும். அவர் என்ன சொல்றாரு? என் உள்ளம் கவர் கள்வன். யார் யாது? பிரமாபுரம் மேவிய பெம்மான் என் உள்ளம் கவர் கள்வன். இந்த பிரமாபுரத்தில் இருக்கிற பெருமான் என்ன தெரியுமா பண்ணாரு? ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த. ஏடு அப்படின்னா இதழ், ஏடுடைய மலர்னா இதழுடைய தாமரை மலர். மலரான் அப்படின்னா பிரம்மாவை குறிப்பது. முனைநாள் ஏடுடைய, சில பதிப்புல ஏடுடைய மலராள் முனைநாள் பணிந்தேத்த அப்படின்னு இருக்குது. அதுக்கு என்ன பொருள் சொல்றாங்கன்னா, முற்பிறவியில நான் தாமரை மலர்களால் ஏத்தி வழிபாடு செய்தது அப்படிங்கிற பொருள். ஆனா இந்த தலத்துக்குரிய பேரு பிரமாபுரம். இந்த தலத்தை பற்றி சொல்லுவதாக நாம பொருள் கொள்ளும் பொழுது, ஏடுடைய மலரான் பிரம்மா இறைவனை வழிபாடு செய்த தலம். அதனால இந்த தலத்துக்கு பிரமாபுரம். அதனால நாம எப்படி இந்த இடத்துல பொருள் கொள்ளணும்னா, முனைநாள் எப்ப? முன்னொரு காலத்தில் நான்முகனாகிய பிரம்மா இறைவனை வழிபட்ட தலம். அவன் ஏத்த வழிபாடு செய்ய அவனுக்கு அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம். பீடு அப்படின்னா பெருமை. பெருமையுடைய பிரமாபுரம் என்ற தலத்தில் மேவிய அப்படின்னா விரும்பி எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமான் பெம்மான் இவனன்றே தோடுடைய செவியன் என் உள்ளம் கவர்கள். எப்படி உள்ளம் கவர்ந்தான்? வந்தது இவரு தாங்க, வந்தது இவரு தான். எப்படி வந்தாரு? பெருமான் தான் எனக்கு பாலை கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல, வந்தது இவரு. இவர் எப்பேற்பட்டவரு? என் உள்ளத்தை கவர்பவர். என்ன பண்ணாரு? என் உள்ளம் கவர்ந்தான். ஏன் உள்ளம் கவர்ந்தான்? அட பாருங்க, அந்த சாக்லேட் ரேப்பரை பார்க்கறப்பயே சும்மா அதை வாங்கி சாப்பிடணும்னு இருக்குதா இல்லையா? ஒரு பொருள் எப்படி உள்ள இருக்குதோ தெரியாது, ஆனா மேல பேக்கிங் எப்படி இருக்கும், அதை பார்க்கறப்ப எப்படி இருக்குங்க. பாருங்க, அந்த மேகி எப்படி வச்சிருக்கான் பாருங்க. வாங்கி ஒரு பண்டில் கொடுப்பா, அதுதான் சூப்பர் மார்க்கெட். எல்லாம் வச்சிருப்பான். 6 கோடி மாயா சக்திகள் அதில் ஒன்று. இது பார்க்குறப்ப என்ன பண்ணலாம், ஒன்று வாங்கணும்னு போவோம், 9 வாங்கிட்டு வருவோம். இதில் ஒன்று வாங்குவோம், இதில் ஒன்று வாங்குவோம். அந்த பிஸ்கெட்டு பார்த்தா 12,000 வெரைட்டி இருக்குது. பிஸ்கெட்டு நமக்கு தெரிஞ்சது பார்லேஜி தான். அப்போ பிரிட்டானியா அவ்வளோதான், விரல் விட்டு என்ற மாதிரி தான் தெரியும். இப்போ அப்படி கிடையாது, ஏகப்பட்டது இருக்குது. அதுக்கே ஒரு 12 பக்கம் நினச்சிட்டு இருக்க மாட்டேன். அப்போ நமக்கு அது ஒரு பொருளை கவர்தல், அது வியாபார நுட்பம். அதை நீங்கள் அப்படி ஒரு பொருளை நீங்கள் எவ்வளோ தரமாக உற்பத்தி பண்ணாலும் அதை சந்தையிடும் பொழுது, மார்க்கெட்டிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, என்ன பண்ணணும், அதுக்கு முறையாக அதை பேக்கிங் நல்ல அருமையாக பேக் பண்ணியிருக்கணும். பேக் பண்ணினா மட்டும் போதாது, விளம்பரப்படுத்தணும். நீங்கள் இந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டீங்கன்னா போதும், 1 டம்ளர் பால் குடித்த எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சிடும்.
இதில் 1 டம்ளர் பால் உள்ளது. அப்படியா? இந்த பேஸ்ட் நீங்க பல்லு விளக்குனீங்கன்னா இதுல உப்பு கறி எல்லாம் இருக்குது. அப்படியா? அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்து இதை அப்படியே ஒரு அட்ராக்டிவா பேக் பண்ணி அதை வச்சு டிவியில், ரேடியோவில், ஃபோனில் எல்லா விளம்பரத்தையும் பார்த்துட்டு கடைக்கு போன உடனே அந்த பிஸ்கட் எடுப்பு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஆனால் அந்த பெருமானுக்கு கவரவே மாட்டேங்கிறான். ஆனந்தான் இத்தனை வருஷமாக கோயிலுக்கு போகிறேங்க, நான் அந்த சாமியை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன், 43 வயசாகி போச்சு, இன்னும் கவரவே மாட்டேங்க இந்த உள்ளத்தில். ஏன்? நான் அறிவுக்குள்ள இருக்கிற பெருமான் வெளிப்படலை. அதுக்கு தான் நம்முடைய திருமுறைகள் சொன்னார். ஞானசம்பந்தருக்கு கவர்ந்துட்டார். என் உள்ளம் கவர் தெரிஞ்சு போச்சு. நேற்று வரலும் உள்ளம் மறைஞ்சிட்டு இருந்தாயா இருந்தாலும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு? என் உள்ளம் கவர்ந்து இத்தனை நாளும் என் உள்ளம் கவர் கல்வனாக உள்ள இருந்தவன் இன்னைக்கு வெளியே வந்துட்டார். எப்படி வந்தாரு? அம்மையப்பராக விடையேறி வந்தார், மதிசூடி வந்தார், காடுடைய சுடலை பொடி பூசி வந்தார். இதான் இறைவனுடைய அடையாளத்தை பாட்டில் சொல்றார். அவன் யாரு? பிரம்மாவுக்கு அருள் செய்தான். ஏன் பிரம்மாவுக்கு அருள் செய்தான்? முன்னொரு காலத்தில் பிரம்மா தாமரை மலர்களினால் ஏடுடைய மலரான், அந்த தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய பிரம்மா வந்து வழிபாடு செய்தார். அவருக்கு அருள் செய்த பிரமாபுரம் மேவிய பெம்மா இவனன்றே என் உள்ளம் கவர் கல்வன். அது என்னங்க உள்ளம் கவர் கல்வன்? எல்லா பாட்டிலையும் வரும். உள்ளம் கவர் கல்வன், உள்ளம் கவர் கல்வன் எல்லா பாட்டிலையும் சொல்லுவார். கோளறு பதிகத்தில் எடுத்துட்டீங்கன்னா என் உளமே புகுந்ததனால், என் உளமே புகுந்ததனால். இந்த உள்ளம் உள்ளம்ங்கிறது இப்போ நம்ம நெஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல சொல்லுண்டு. நெஞ்சு, மனசு, உள்ளம், இது என்னன்னு சொல்கிறது? எது நெஞ்சுங்க, எது மனம், எது உள்ளம்? அது சைவ சித்தாந்தத்தில் கண்டு பார்க்கணும், அது பார்த்துக்கங்க. இங்கே உள்ளம்ங்கிறதுக்கு உயிர் என்று பொருள். உள்ளம்ங்கிறதுக்கு அப்ப உள்ளமாகிய ஆன்மாவை கல்வன், கல்வன்னா என்ன அர்த்தம்? திருடன். என்னங்க ஞானசம்பந்தர் பாடினார், நீங்க இவ்வளோ தூரம் சொன்னீங்க, சிவபெருமான திருடன்னு சொல்லிட்டாருங்கிறீங்களே, அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கல்வன் அப்படின்னா ஒருவருக்கு உரிமையாக உள்ள ஒரு பொருளை அவருக்கே தெரியாம தனதாக்கி கொள்ளுவது, அதுக்கு பேர் தான் கல்வன், கள்ளத்தனம். இங்க என்ன பண்ணிட்டாரு பெருமான்? என்னுடைய ஆன்மாவை எனக்கே தெரியாம தன்வயமாக்கி கொண்டான். அதனால அவருக்கு என்ன சொன்னாரு? உள்ளமாகிய என்னுடைய ஆன்மாவை கவர்ந்த கல்வன். இந்த இடத்துல கவர்தலுங்கிறதுக்கு நல்ல ஆழமான பொருள் உண்டுங்க. இந்த பாட்டுக்கு இந்த வகுப்பு சரியா போயிடுமோன்னு நினைக்காதீங்க, போயிடும். கவர்தல் அப்படிங்கிறதுக்கு நாம ஏதோ நினைச்சுக்கிட்டு சிவபெருமான் வந்து திருடிக்கிட்டாரு அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த ஆன்மா என்பது இறைவனுக்கு அடிமை. நாம யாரு? அப்ப அவனுக்கு உரிமை இல்லாததான் எடுக்கல. அப்போ அங்க இருக்க உலகில் சொல்லக்கூடிய கல்வன் போல சிவபெருமான் இல்லைங்க, அவனுக்கு உரியதைத்தான் எடுக்கிறான். ஒண்ணு. ஏன் கல்வன் சொன்னாரு அப்படின்னா, நாம அவனுக்கு உரியதாக நம்மை கருதி கொள்வதில்லை. நாம யாரு? அடைய நான் யார் தெரியுமாங்க? நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? நான் என்ன பதவியில் இருக்கேன் தெரியுமா? இந்த உலகத்தை படைத்தது, இந்த உடம்பை கொடுத்தது, தனு கரண புவன போகலாம், அதெல்லாம் சரிங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கஷ்டப்பட்டு படிக்கலினா, நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யலினா அப்படின்னு என்ன பண்றான்? அகம் புறம் என்ற இரு வகையில பல்வேறு பற்றுக்களை பற்றி இருக்கிறோம்.
அதனால் என்ன நினைக்கிறோம், நம்மையே நாம் மறந்துட்டோம். இந்த ஆன்மா நிலைத்தன்மையுடையது அது இதெல்லாம் மறந்தாச்சு. ஏன்? ஆணவம் கண்மம் மாயை என்ற மலம், மும்மலம் மும்மை மலம் அருவித்து முதலாய முதல்வன் தான் அப்படின்னார். இப்ப கவர்தல் என்பதுக்கு என்ன பொருள்னா, உயிரை பிணித்துள்ள ஆணவம் கண்மம் மாயை என்ற 3 மலங்களையும் அகற்றி என்னுடைய ஆன்மாவை இறைவன் தனதாக்கி கொண்டான். சித்தமலம் அருவித்து சிவமாக்கி இணையாண்ட அப்படின்னு மணிவாசகர் சொல்றாரு. அதுதான் கவர்தலுக்கு பொருள். கவர் கல்வன் அப்படின்னாரு. அது அப்போ இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்கிறாரு, இறைவன் உயிர்களுக்கு கருணை செய்ய வரும் பொழுது உருவத்திருமேனி தாங்கி வருவான். பக்குவமடைந்த உயிர்களுக்கு அருவுருவத்திருமேனியாக நின்று அருள் செய்வான். மேலும் பக்குவமடைந்த உயிர்களுக்கு அருவத்திருமேனியாக இருந்து அருள் செய்வான்னு அவனுடைய அந்த இலக்கணத்தை சொன்னார். இன்னொரு நுட்பம், இறைவன் 5 தொழில்களை செய்வதாக இந்த பாட்டில் குறிப்பிடுகிறார். விடையேறி என்பது படைத்தல், மதிசூடி என்பது காத்தல், பொடிபூசி என்பது சங்காரம் ஒடுக்குதல் அழித்தல், அதுக்கப்புறம் என் உள்ளம் கவர் கல்வன்கிறது மறைத்தல், அருள் செய்தவன் என்பது அருளல். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொழில்களையும் செய்பவன் என் உள்ளத்தை கவர்ந்தான் அப்படின்னு அருமையான அந்த நுட்பத்தை இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறார். இது இறைவனுடைய ஆற்றலை சொல்லு, இறைவனுடைய பேராற்றலை இந்த பாடலை சொல்லியிருக்கிறார். 5 தொழில் செய்பவன், அருவம் உருவம் அருவுருவம் என்ற 3 திருமேனிகளை கொண்டு அருள் செய்பவன். 2வது பாட்டு, முற்றல் ஆமை இளநாகமோடு ஏன முளை கொம்பு அவை பூண்டு வற்றல் ஓடு கலனா பலி தேர்ந்து. வற்றல் ஓடு கலனா பலி தேர்ந்து என் உள்ளம் கவர் கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். பெரியார் கழல் கையால் தொழுது ஏத்த பெற்றமூர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. முற்றல் ஆமை, முதிர்ந்த ஆமையினுடைய ஓடு. இங்க இறைவனுடைய அணி, அவன் அணிஞ்சிருக்கிற அணிகலன் நல்ல வைரன் நெக்லஸ்ல அருமையான அந்த கல் பதிச்சு போட்டிருக்கிற மாதிரி சிவபெருமான் என்ன போட்டிருக்கிறாரு, வயது முதிர்ந்த ஆமையினுடைய ஓட்டை அணிந்திருக்கிறான். அதோடு இளநாகமோடு ஆமை ஓடு. இளநாகம் இளமையான அந்த நாகம். ஏன முளை கொம்பு, ஏனம்னா பன்றி, பன்றியினுடைய பல். வயது முதிர்ந்த ஆமை ஓடு இளநாகம் பன்றியினுடைய பல்லை பூண்டு, பூணுதல் அருமையான சொல். அணிந்து இல்ல, பூணுதல், பூண்டு கொண்டு. மணிவாசகர் சொல்லுவார், நாயினேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்ன மன்ன உன் திருவடி என்ன பண்ணணும், பூண வேண்டும், பூண்டு கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படியே உவந்து மகிழ்ச்சியோட ஏற்பதற்கு பூணுதல் அப்படின்னு பேர். இங்க சிவபெருமான் ஆமை ஓட்டையும் பன்றியினுடைய பல்லையும் இளநாகத்தையும் விரும்பி அணிந்து கொண்டிருக்கிறான். பூண்டு. வற்றல் ஓடு கலனாப்பல், இன்னொரு ஓடு கையில் இருக்குது, வற்றி போன மண்டை ஓடு. எதுக்கு, பழி தேர்ந்து. பழி தேர்தல் அப்படின்னா பிச்சை எடுக்கிறது. போட்டிருக்கிறது ஆமை ஓடு. பாம்பு செயின் என்னது, பாம்பு. அதில் அட்டிகைன்னு சொல்லுவாங்க, பதக்கம் இருக்கும். அது மாதிரி ஆமை ஓடு, அதில் கல் பதிக்கிற மாதிரி பல்லு. இதெல்லாம் விரும்பி அணிஞ்சிருக்கிறார். நாம் எப்படி போய் வைரம் தங்கத்தையெல்லாம் விரும்பி வாங்கி
அப்படிங்கிற மாதிரி சிவபெருமான் விரும்பி பூண்டு கொண்டிருக்கிறார். விலைவாசி ஏறாமல் இருக்கும், போட்டாதானே. நாம் விரும்புறது இல்லையே, ஏன்? அதனால தான் போடுறதில்ல. இறைவன் போட்டு அப்படி பூணி இருக்கிறான், கையில் மண்டை ஓடு, வற்றல் ஓடுனார். வற்றி போன, என்ன வற்றி போன? மண்டை ஓட்டுக்குள்ள சதை உள்ள இருக்கிறதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? வற்றி போயிடுச்சு. அது எவ்வளோனா எத்தனை காலம் ஆச்சோ தெரியல. வற்றல் ஓடுனா அந்த மண்டை ஓட்டுக்கு எத்தனை காலம் ஆச்சுன்னு தெரியலன்னு அர்த்தம். அந்த ஓட்டை எடுத்துக்கிட்டு பழி தேர்ந்து வருகிறான். அதை பார்த்த உடனே என் உள்ளம் உருகிடுச்சிங்க. அவன் பிச்சை எடுத்து என் உள்ளத்தை, என் ஆன்மாவை தன்வயமாக்கி கொண்டான். அது என்னங்க, பிச்சை எடுக்கிற ஆளை பார்த்தா நாம் என்ன கேட்போம்? ஏயா கை கால் நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேட்போம். இப்போ சிவபெருமான் பழி தேர்கிறார், பிச்சை எடுக்கிறார். ஒன்று, எதில் பிச்சை எடுக்கிறாரு? மண்டை ஓடு, வத்தி போன மண்டை ஓடு. அந்த மண்டை ஓடு யாருது? ஆமாம், உங்களுக்கு கேட்கணும் இல்லை, உங்களுக்கெல்லாம் தெரியும். பிரம்மாவுடைய மண்டை ஓடு. எனக்கு வேலை சுலபம். பிரம்மாவுடைய மண்டை ஓடு. அதுல என்ன பழி எடுக்கிறான்? பழி தேர்ந்து. தேர்ந்து அருமையான சொல். தேர்ந்து, தேர்ந்தெடுத்தல். பக்குவமுடைய ஆன்மாக்களுடைய வினைகளை என்ன பண்றாரு? ஆமா, பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த ஆள்கிட்ட கேட்டா கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான், ஐயா சிவசிவா, சரி கரெக்டான ஆளுக்கு தான் வந்திருக்கிறோம். அவருக்கே தெரியும் இங்கே போனால் ஒன்றும் தேராதுன்னா அங்கே போய் இது உலகியில் பார்க்குறோம். சிவபெருமானும் வராரு, பழி தேர்கிறார். எங்கே வந்தே? ஒவ்வொரு ஆன்மாவிடத்தும். மலம் அகற்ற வேண்டுமில்ல, எப்படி அகற்றது? பிரம்மாவுடைய மண்டை ஓட்டை கொண்டு அகம்தொறும், அகம்னா ஒவ்வொரு ஆன்மாவிடத்திலும் என்ன பண்றாரு? வினைகளை எல்லாம் வாங்குறார். வைச்சு வாங்குவாய். கொடுத்தது அவரு தான், வாங்கிறதும் கொடுக்கிற ஆளு தான் வாங்க முடியும். வேற எங்க போய் நின்னாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். நான் அங்க போனேங்க, அதை பண்ண சொன்னாங்க, அதை பண்ணா இது சரியாயிடும், இதை பண்ணா அது சரியாயிடும். எதை பண்ணாலும் எதுவும் சரியாகாது. யார் நம்ம தலையெழுத்தை எழுதினானோ அவன் தான் என்ன பண்ண முடியும்? நம்ம தலையெழுத்து யாரு? சிவபெருமான். எழுதுற வேலையை கொடுத்தது பிரம்மாவுக்கு. எழுதுனது யாரு? இதை எழுதணும்னு சொன்னது யாரு? மறந்துடக்கூடாது. எழுத்தை அழிக்கணும் இல்லை அதை மாற்றணும்னா யார்கிட்ட போகணும்? இப்போ நான் என்னுடைய துறையில் நான் ஒரு அக்கௌண்டன்ட், கணக்கு பிள்ளை. நான் ஒரு முதலாளிகிட்ட வேலைக்கு இருக்கிறேன். என்னை கூப்பிட்டு மயில்வேல் ஐயா பேருக்கு 1,00,000 ரூபா செக் எழுது மயில்வேல் அப்படின்னு கொடுத்து. சரி, அதாவது மடம்லாம் கட்ட போகிறாருப்பா கொஞ்சம், சரிங்க ஐயா அப்படின்னு என்ன பண்ணுறேன். அப்போ யார் பேருக்கு எழுதணும், எவ்வளோ எழுதணும்னு சொன்னது யாரு? நான் பாட்டுக்கு யார் பேருக்கோ எவ்வளோ எழுதிட முடியுமா? எழுதுனா கையெழுத்து போடுவாரா? முதல் என் சீட்டை கிழிச்சிட்டு அப்புறம் செக்கை கிழிப்பார். அவள் கொண்டு போய் போட்டோடனே கையெழுத்து போடுவார். நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு சைபர் சேர்த்தி போட்டேன். பேர்லாம் கரெக்டாக தேதியெல்லாம் போட்டுட்டேன். அப்புறம் பார்த்தேன், பேங்குக்கு போயிட்டு என்ன ஆயிடுச்சு செக்கு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, ஆர்வ கோளாறுல ஒரு 100 5 சைபர் போகிறதுக்கு எத்தனை போட்டேன்? 6 போட்டேன். 5 முகம் தோன்றில் அப்படின்னு பாட்டை படிச்சுக்கிட்டு போட்டேன். முதலாளிகிட்ட கொண்டு போனேன். அடப்பாவி, பேங்க்லேயே அவ்வளோ இல்லையே, நீ இவ்வளோ போட்டிய, சரி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சைபரை அடிச்சு விட்டு, அங்கே யார் கையெழுத்து போடுவா?
நானே பேங்கில் அடிச்சு விட்டு போட்டால் ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அங்கே அடிச்சுட்டு முதலாளி மறுபடியும் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னா அந்த செக் என்ன ஆகும்? இப்போ நம்ம வினை போகணும்னா யார்கிட்ட போய் நிற்கணும்? கணக்கு பிள்ளைகிட்டியா முதலாளிகிட்டியா? முதலாளிகிட்ட போகணும். அப்போ நமக்கு துன்பம் தீரனா எங்கே போய் நிற்கணும்? சிவபெருமான்கிட்ட போய் நிற்கணும். எந்த பாஷையில் அவர்கிட்ட கேட்கறது? அவர் வேதம் சொன்னவர், ஆகமத்தை அருளியவர். நமக்கு இருக்கிறது ஒரே பாஷை திருமுறை. தோடுடைய செவியன் விடையேறி அப்படின்னீங்கன்னா அப்படியே எரேசர் எடுத்து ஒவ்வொரு வினையா என்ன பண்ணுவாரு? பார்த்தோம்னா ஒரு பதிகம் படிச்சுட்டு பார்த்தோம்னா ஒரு பக்கம் வினைய அழிச்சு முடிச்சிருப்பார். என்னம்மா பாடுறாரியா? அப்போ நம்முடைய வினையை வாங்குகின்றான், பழி தேர்கிறான். அப்படி அவன் செய்வதற்கு பேரருள், அவனுடைய பேரருள், அவனுடைய பேரருள், பேரருள் திறத்தை உணர்ந்து என்னுடைய ஆன்மாவை அவன் தன்வயமாக்கி கொண்டான். யாரு அவன்? கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். கற்றல் கற்பது, கேட்டல் என்று சொன்னார். அது என்னங்க? கற்றல் கேட்டல் உடைய. அப்ப கற்பது கேட்பது என்பது எதை குறிக்குதுன்னா, கேட்டல், சிந்தித்தல், அப்புறம் தெளிவடைதல். மூணும். இது மூணும் நடந்த பிறகுதான் பெருமானை மறவாமல் நினைந்து கொண்டிருக்கக்கூடிய நிட்டை கூடுதல் கிடைக்கும். அதுதான் கற்றல் கேட்டல் உடையார். அப்படி இறைவன் புகழை கற்று கேட்டு சிந்தித்து தெளிவடைந்து என்னாலும் அவனை மறவாமல் இருக்கக்கூடிய பெரியோர் தம்முடைய கைகளால் அவன் திருவடிகளை தொழுது ஏத்த பெற்றமூர்ந்த அந்த ஊர்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த கோயில்ல எல்லாம் நன்கு கற்று தேர்ந்து தெளிவடைந்து பெருமானை நினைந்து அவன் திருவடியை தொழுது கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அருள் செய்ய பெற்றமூர்ந்த, பெற்றம் இடபம், இடப வாகனத்தில் எழுந்தருளி தன் திருவடிகளை தொழுபவர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டாக பிரமாபுரத்தில் விரும்பி எழுந்தருளிருக்கக்கூடிய பெம்மான் இவனன்றே பேரருளினாய் என் ஆன்மாவை தன்மயமாக்கி கொண்டான். நீர் பரந்த நிமிர்புன்சடை மேல் ஓர் நிலா வெண்மதி சூடி ஏற்பரந்த இன வெல்வலை சோரையன் உள்ளம் கவர் கள்வன் ஊர்பரந்த உலகின் முதலாகிய ஓரூர் இது என்ன? பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. நீர்னா கங்கை, பரந்த நிறைந்திருக்கு, நீர் நிறைந்திருக்கக்கூடிய சடை. எப்படிப்பட்ட சடை? நிமிர்புன் சடை. நாமெல்லாம் டேங்கு கட்டி தண்ணீரை சேமிச்சு வைக்கிற மேல. இந்த நுட்பத்தை உலகத்துக்கு சொன்னது சிவபெருமான். மேல் டேங்கில் தண்ணி சேமிச்சு வச்சு பயன்படுத்தலான்னு உயிர்களுக்கு காட்டினது யாருங்க? நீர் பரந்த நிமிர். நிமிர்னா நிமிர்ந்த புள்ளிய சடை, அருமையான சடை. அதுல எப்படி இருக்குது கங்கை? அப்படியே பறந்து இருக்குதுங்க. கடல் எப்படி இருக்க பறந்து இருக்குமோ அது மாதிரி. அடேங்கப்பா, இப்போ ஒரு சடை எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. என்னென்னத்தையோ கற்பனை பண்றான், இதையும் கற்பனை பண்ணி பார்த்தா தெரியுமே. ஐயோ அப்பா, அவ்வளவு பெருமான், அவ்வளவு ஆற்றல் உடையவனா. இது அவனுடைய அழியா நிலையை குறிப்பது. கடல் போல கங்கை உலகத்தையே அழிப்பதற்காக வந்துச்சான். பாட்டில் அவனுடைய ஆற்றல் சொன்னாரு, ரெண்டாவது பாடல்ல அவனுடைய பேரருள் திறத்தை சொன்னாரு, மூணாவது பாடல்ல அவனுடைய அழியா நிலை சொல்றார். ஆயிரமாம் முகத்தினோடு வானில் தோன்றும்னு அப்பர் சாமி சொன்னார் தாண்டகத்தில்.
பாராளி வட்டத்தார் பரவியிட்ட பன்மலரும் நரும்புகையும் பறந்து தோன்றும் ஓராளி தேருடைய இலங்கை வந்து பாடுறார். இப்போ இந்த கங்கை பாயுது. எப்படி? பகீரதன் ஒரு முனிவர் வேண்டினார், கங்கையே ஆகாயத்தில் இருக்கிற கங்கையை மண்ணுலகத்துக்கு கொண்டு வரணும்னு. சரிப்பா ஆகட்டும், அப்படியே ஆகட்டும்னு அருள் செஞ்சார். அந்த கங்கை எப்படி வருதான்? 1000 முகமா அப்படி பாய்ந்து வந்தா பெருங்கேடாம் சாழலோடு மணிவாசகர் சொன்னார், மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாயுமது சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திலனேள் தரணி எல்லாம் பிளமுகத்தே புகப்பாய்ந்து. அவன் மட்டும் சடையில கங்கையை தாங்கலினா வந்த வேகத்துக்கு நிலம் பொழந்து எல்லாம் உள்ள போயிருக்கும். எல்லாம் எங்க போயிருப்பான்? பாதளம். பாதளம்ங்கிறது கீழே உலகத்துல 7வது உலகம், கடைசியா இருக்கிறது. பாதாளம்னு என்னன்னு தெரியுமா? நாம இருக்கிறது நடு உலகம், நமக்கு மேல 7 உலகம் இருக்குது, கீழே 7 உலகம் இருக்குது. 7 14 உலகம்னு சொல்றோமா இல்லையா? கீழே 7 மேலே 7. இப்ப கங்கை வந்து மண்ணில் விழுந்திருந்ததுன்னா என்ன இருக்கும்? நீங்க போன வருஷம் நாம பார்த்த கேதார் போற வழியில ஒரு பகுதியில மேக வெடிப்புல அந்த காட்சி எல்லாமே பார்த்துருப்போம். ஒரு இடத்துல வானத்துல மேகம் வெடிச்சதுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு ஊரே. இப்ப 1000 முகத்தோட கங்கை மண்ணில் விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்படிப்பட்ட மண்ணுலகத்தையே பாதாளத்துக்கு கொண்டு போற ஆற்றலுடைய கங்கையையே சிவபெருமான் என்ன பண்ணியிருக்கிறாரு? அப்படின்னா அவர் எப்பேற்பட்டவருங்க? அவர் அழியாதவர். அழியக்கூடியதை தடுத்து தாங்கி இருக்கிறார்னா அவர் யாரு? அழியாதவர். அதுதான் இந்த பாட்டில் சொன்னார், நீர் பரந்த நிமிர் புன்சடை மேல் நீர் பறந்திருக்கின்றது அந்த சடை மேல் ஓர் நிலா, ஒரு பிறை உடைய வெண்மதியை சூடி. இப்ப நீங்க கங்கைக்கும் நிலவுக்கும் ஆகாது. ஆனா சிவபெருமான்கிட்ட கண்கள் 2 அவன்களல் கண்டு கழிப்பன ஆகாதே ஆகும். அன்னைக்கு பாடுறாரா இல்லையா? அங்க போய் ஆகாதுன்னு சொல்ல முடியுமா? அங்க போனா எல்லாம் ஆகும். ஆனாய நாயனார் புல்லாங்குழல் வாசிச்சாராம். சேக்கிலார் சொல்றாரு, மயில் மேல பாம்பு மருண்டு விழுந்து கிடக்குதான். எப்படி? சிவபெருமான் அஞ்செழுத்தை இசையோடு அமைத்து முறையாக வாசிக்கிறாரு. அதை கேட்ட அந்த உயிர்கள் என்ன ஆயிடுச்சு? தன்னை மறந்தது. அங்க போய் பகையில இருக்குதல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கிறாங்க. நிலாவின் மதிசூடி ஏற்பரந்த, ஏர்னா அழகு, ஏற்பரந்த இன வெல்வலை, கையில அழகாக அணிந்திருக்கக்கூடிய வளையல் நம்மையே அறியாம நழுவி கலண்டு விழுவும். ஏன்? உயிரே உருகுது, இந்த உடம்பு உருகாதா என்ன? அப்படியே இந்த சங்கு வலைகள் எல்லாம் நழுவ, சோரன நழுவ என் உள்ளம் கவர்கல்வன். அவன் கருணை அப்படியே உணர உணர நினைக்க நினைக்க என்ன ஆகுதுங்க? உள்ளம் உருகுது, அதை தாண்டி உயிர் உருகுது, அப்புறம் உடம்பு கல்லை பிசைந்து கனியாக்கி தன்கருணை வெள்ளத்து அழுத்தி வினைகடிந்த வேதி. என்ன சாமி எப்படி நம்ம வினையெல்லாம் போக்குவாரு? நம்ம கள்ளா மனத்து கடைப்பட்டவன். நம்ம மனம் என்பது அவனை உணராது இருக்கும். அதையெல்லாம் என்ன பண்ணுவாரு? கனிவிப்பார். மனத்தை காய் மாதிரி பச்சை காயா இருக்கிறது கடிக்க முடியுமா? முடியாது. அதே கனிஞ்சா எளிமையா கடிச்சு சாப்பிடலாம். இப்ப ஒண்ணுமே உணராத அந்த மனத்தை உணர வைத்து கனியாக்கி அப்புறம் என்ன பண்றாரு? உள்ள வந்த உடனே என்ன பண்றாரு? பிசைறாரு. பிசைந்து அப்புறம் என்ன பண்றாரு? ஆனந்த வெள்ளம் அப்படின்னு அந்த சிவானந்தத்துக்குள்ள என்ன பண்றாரு? சும்மா மேல போடலையா, உள்ள வச்சு அப்பதான் ஊரும்.
குலோப் ஜாமுன் செஞ்சு என்ன பண்ணோம், ஜீராவில் ஒரு நாள் தாங்க சாப்பிட முடியும். இன்னைக்கு பாருங்க நாக்கு ஊறுது. அப்போ குலோப்ஜானை பார்க்குறப்பெல்லாம் நம்ம நினைக்கணும், ஐயோ சிவபெருமான் நம்மளாம் இப்படி தானே நம்ம வினையை கடியறதுக்கு போட்டு நம்மளை சிவானந்தத்தில் அழுத்துறாரு, என்ன கருணை தெரியுமா அப்படின்னு நினைக்கணுமா வேணாமா? எங்கெங்க நினைக்க முடியுது, இன்னொன்று கிடைக்குமான்னு தான் நினைக்க முடியுது. அப்போ இந்த இடத்துல சொல்றாரு, என்னுடைய உள்ளம் என் உயிரை தன்வயமாக்கி கொண்டான். யாரு? ஊர் பரந்த உலகின் முதலாகிய பிரளய காலம். பிரளய காலம் என்ற ஒரு காலம் வரும் பொழுது நீரால் உலகம் சூழப்படும். எல்லா உலகம் என்ன ஆயிடும்? பார்த்தா நீர் மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஊழி காலத்தில் கூட இந்த ஊர் முதல் ஊர், இந்த ஊர் மட்டும்தாங்க இருந்துச்சு. முதல் ஊர் ஏன்னா முதல்வனுடைய ஊர், முதல் ஊர் முதல்வனுடைய ஊர். மீண்டும் உலகத்தை புனர்வுற்பவம் மீண்டும் தோற்றுவிப்பதற்கு முதலாக இருக்கக்கூடிய இறைவனுடைய ஊர் இது. எது? பிரமாபுரம். என்ன பேர் பரந்த புகழுடைய முதல் ஊர் என்ற புகழுடைய பிரமாபுரத்தில் விரும்பி எழுந்தருளிருக்கக்கூடிய பெம்மான் இவன் அன்றே. இவன் தான் என்னுடைய ஆன்மாவை தன்வயமாக்கி கொண்டான் அப்படின்னார். விண்மகிழ்ந்த மதில் எய்ததுமன்றி விலங்கு தலை ஓட்டில் உண்மகிழ்ந்து பலி தேறிய வந்து எனது உள்ளம் கவர்கள்வன் மண்மகிழ்ந்த அரவம் மலர்கொன்றை மலிந்த வரைமார்பில் பெண்மகிழ்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான். விண்மகிழ்ந்த மதில், ஆகாயத்தில் பறக்கக்கூடிய மதில், கோட்டை. அது என்னங்க ஆகாயத்தில் பறக்கிற கோட்டை? 3 அசுரர்கள் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் இருந்து வரம் பெற்றார்கள். அவங்க என்ன வரம் கேட்டாங்க? சாமி, நாங்க நினைச்ச நேரத்தில் நினைச்ச இடத்துக்கு நாங்க இருக்கிற கோட்டையோட பறந்து போகணும். சரிப்பா, அப்படி ஆகட்டும். சிவபெருமான்கிட்ட எதுவுமே கடினம் கிடையாது, எளிது. நமக்கு தான் அப்படின்னு வாய்ப்படும். சிவபெருமான்ட்ட அப்படிலாம் கிடையாது. அவ்வளவுதானே, சரி அப்படி ஆகட்டும் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க? இங்கிருந்து பறந்து, நாம ஒரு விமானத்தில் இன்னைக்கு 150 பேர் போறது, டேங்கப்பா இவ்வளவு பேரை சுமந்துக்கிட்டு இந்த விமானம் போகுதுன்னு நினைக்கிறோம். அப்ப அசுரர்கள் கோட்டையோடைய பறந்தாங்க. இது என்ன பிரமாதம்! தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, இரும்பு கோட்டை, 3 கோட்டை. 3 கோட்டையில பறக்கிறாங்க. அந்த கோட்டை என்ன பண்ணாரு? எய்ததும் எரிச்சிட்டார். மேருமலைய வில்லாக வளைத்து வாசிங்கிற பாம்பை நானாக பூட்டி அம்பு கையில வச்சிருந்தார். ஈரம்பு கண்டிலம் பாடுறாரே மணிவாசகர். ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே. என்னடா இந்த சிவபெருமான் இந்த இவங்களெல்லாம் அழிச்சு நமக்கு நன்மை செய்வார்னு பார்த்தா, ஒரு வில்லு ஒரு அம்பை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு அம்பை வச்சுக்கிட்டு இவங்க 3 பேர்த்தை எப்படி அடிக்க போறாரு? பின்னாலே ஒன்றும் கூடையில் அம்பு இல்லை. ஏதோ ஒரு 3 அட்லீஸ்ட் 3 பேர்த்துக்கு 3 அம்புனாச்சும் கொண்டாந்துருப்பாருன்னு பார்த்தா அப்படின்னு பார்த்து முழிக்கிறாங்க எல்லாம். சிவபெருமானுக்கு தெரியும் இவங்க என்ன நினைக்கிறாங்க. நாம் என்ன நினைக்கிறோன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஆனால் சிவபெருமானுக்கு தெரியும். ஓ அப்படியான்னு நினச்சி, என்னடா இப்படி நினைக்கிறீங்களேன்னு இப்படி சிரிச்சார் அப்படின்னாரு. 3 கோட்டையும் சாம்பல் ஆயிடுச்சு. 3 கோட்டையும் என்னடா இப்படி நினைச்சு சிரிக்கிறீங்களே அப்படின்னு நினைச்சு ஒரு சிரிப்பு சிரிச்சார். ரொம்ப சத்தமாக கூட சிரிக்கல, அப்படின்னாராம். 3 கோட்டை என்ன ஆயிடுச்சு? அது பெரிய விஷயம் இல்லை. அந்த 3 கோட்டைக்குள்ள 3 பேர் இருந்தாங்க. 3 கோட்டையை சாம்பலாக்குறது சரிங்க, அது ஒரு பெரிய விஷயமா? இன்னைக்கு கூட தான் போர் நடக்குது, ஒரு ஏவுகணை விட்டா எல்லாம் சொன்னாங்க. இதை போய் பெரிய விஷயங்கிறீங்க? அதை விட முக்கியம் அங்கே இருக்குது. அதில் சிவ உணர்வோடு தன்னை மறவாமல் இருந்த 3 பேர்த்துக்கு சிவபெருமான் என்ன பண்ணாரு? அருள் செய்தார்.
அதுதாங்க அவனுடைய கருணை. ஏன் எல்லாவற்றையும் அறியும் பேரறிவுடையவன் சிவபெருமான். அந்த கோட்டைக்குள்ள எத்தனை பேர் அசுரர்கள் இருந்திருப்பாங்க, ஆனா அவங்கள இறைவனை மறவாமல் இருந்த 3 பேத்துக்கு 3 சிவனடியார்கள் வச்சுக்குவாங்க. அப்ப நாம எங்க இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி இருக்கிறோம். என்னை இங்கே வச்சுட்டாரு, என்னை அங்கே வச்சுட்டாரு, என்னை அங்கே வேலைக்கு அனுப்பிச்சிட்டாரு, நான் அப்படி இப்படி அப்படின்னு காரணம் சொல்லிட்டு இருக்கல. எங்கே இருந்தாலும் பெருமானை மறக்காமல் இருந்தால் போதுங்க. அவன் நம்மளை என்ன பண்ணுவார், தனியாக சிசிடிவி கேமரா வச்சு நம்மளை கண்காணிச்சுக்குவார், செப்பரேட்டாக பார்த்துக்குவார். நமக்கு என்ன வந்தாலும் என்ன பண்ணுவார், அழகாக தூக்கிடுவார். எங்கேருந்து வருவார் எப்படி வருவார்னு தெரியாது, ஆனால் நம்ம என்ன பண்ணிவிடுவார். இதாங்க அவனுடைய கருணை. அன்பருக்கு அன்பனே. ஆனால் அவனுக்கு பேர் என்ன, அன்பன் இல்லை. யாருக்கு அன்பன், எல்லாருக்குமா. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கு அல்லாள் நலமிலன். எல்லாரும் ஜெனரல் கேட்டகரி, நாமளா யாரு ஸ்பெஷல் கேட்டகரி. நமக்கு அந்த உணர்வு இருக்கணும். நான் யார் தெரியுமா, அட என்னங்க எப்போ பாரும் கிண்டல். வீட்டில் ஒரு பக்கம் கிண்டல் பேசுகிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போனால் கிண்டல் பேசுகிறாங்க, காலேஜுக்கு போனால் கிண்டல் பேசுகிறாங்க, வாட்ஸ்அப்பில் கிண்டல் அடிக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் கிண்டல் அடிக்கிறாங்க. யார் கிண்டல் அடித்தா நமக்கு என்ன. நான் யார் தெரியுமா, சிவபெருமான் ஆள். அப்பர் சாமி பாடினார், தமர்நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அப்படின்னு பாடி காமிச்சார். நமக்கு இருக்குதா. வெளியில போறப்போ அப்படி எங்க தெரியுதா, எதுக்கு, சிவபெருமானுடைய ஆள் நாம்ங்கிற உணர்வு. யார் என்ன சொன்னா என்ன, நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. 3 கோட்டையில் இருந்த 3 அடியார்கள், சிவனடியார்கள் என்ன பண்ணார் சிவபெருமான், அதான் விண் மகிழ்ந்த மதில் எய்ததும் அன்றி விலங்கு தலை ஓட்டில். விலங்கு, விலங்கும்னா கையில இருக்கிறதுன்னு அர்த்தம். விலங்குனா மிருகம், விலங்கு விளங்கக்கூடிய. தலைவோடு இங்க சொல்றாரு, முன்ன சொன்னாரே அதை சொல்றாரு இங்க விளக்கமா. தலை ஓடுனார் பிரம்ம கபாலம். உண்மகிழ்ந்து பழிதேறிய, தேரியங்கிறதுக்கு ஆராயன்னு அர்த்தம். ஆராய்ந்து எனது உள்ளம் கவர்கல்வன். மண்மகிழ்ந்த அரவம், அரவம்னா விஷமுடைய பாம்பு. அரவம் அப்படின்னா விடமுடைய நாகம்னு அர்த்தம். மலர்கொன்றை, நீங்க பாருங்க, முதல்ல கங்கையும் பிறையும். இங்க சொன்னாரு பாம்பும் மலர்கொன்றை, மனமுடைய மெல்லிய தன்மையுடைய கொன்றையும் சூடி இருக்கிறாரு. கொடிய வெப்பம் மிகுந்த விஷமுடைய நாகத்தையும் சூடி இருக்கிறார். ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, இறைவன் வேண்டுதல் வேண்டாமை இலான், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில சொன்னாரா. இங்க சொல்றாரு எப்படிங்க வேண்டுதல் வேண்டாமை இலான். நல்லா வாசமா இருக்குது கொன்றை, இது மட்டும் எடுத்துக்கிறம்பா, இந்த பாம்பு ஐயோ அப்படின்னு நவுத்துல என்ன பண்ணாரு, எப்படி மனமுடைய கொன்றையும் விரும்பி சூடினானோ அது போலவே என்ன பண்ணியிருக்கிறாரு, விஷமுடைய பாம்பையும். வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவனாகிய பெருமான் வரை மலிந்த மார், வரைனா மலை போன்ற தன்னுடைய மார்பில் பெண் மகிழ்ந்த, உடலில் ஒரு பாகத்துல உமையம்மையை ஏற்று மகிழக்கூடிய பிரமாபுரம் தலத்தில் விரும்பி எழுந்தருளிருக்கக்கூடிய பெம்மான் இவனன்றே. ஒருமை பெண்மையுடையன் சடையன் விடையூறும் இவன் என்ன அருமையாக வந்து உரை செய்து அமர்ந்து எனது உள்ளம் கவர்கல்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள
மிதந்தது ஓர் காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்று. அருமையா சொன்னார். பெண்மையுடையன். திருமேனி ஒன்று, அந்த திருமேனியில் பெண்மையுடையவன், உமையம்மையை உடையவன். அப்போ உமையம்மையோடு சேர்ந்த உருவத்தை உடையவன், ஒருமையில் இருமை உடையவன், அதான் பெண்மை. திருமேனி ஒன்று, அதுல இருமை உடையவன், ஆண்மை பெண்மை ரெண்டும் உடையவன். சடையன், சடை இறைவனுக்கு தான், நம்முடைய சிவபெருமானுக்கு தான் சடையன்னு பேர். வேற யாருக்கும்? ஆனாங்க எல்லாத்துக்கும் சடையெல்லாம் பிரமாதமாக இருக்குது, நாம் எங்க சொல்றதில்ல. அப்படின்னா அந்த சடை என்பது முதல்ல பின்தாள் சடை. யாருக்காவது பின்தாள் சடை இருக்குதா? நாம் அப்படி குமிஞ்சா என்ன வந்து சடை? முன்தாள் சடை. சரி, செஞ்சடை. அப்ப அந்த சடையில் என்னென்ன இருக்குது? கங்கை, பிறை, அரவம், கொன்றை, எருக்கு, ஊமத்தம், மண்டவோடு எல்லாம் இருக்குது. பிஞக கோலம் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் சிவபெருமானுக்கு அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்களே அப்படின்னார். சடையப்பன்னு பேர். சடையன் விடை ஊறும் இவன் என்ன, விடையின் மீது ஊர்ந்து வரக்கூடிய இவன். இவன் கடைசியில் சொல்ல வேண்டிய இவனை இப்பயே சொல்லிட்டார். இவன் என்ன அருமையாக உரை செய்ய. எப்படிங்க சிவபெருமான் வருவாரு? அவரே தானா வந்துருவாரா? உள்ள உரை செய்ய தான் வருவார். இப்போ முதல்ல சிவபெருமானை பற்றி கேட்கணும்னா சிவன் கோயிலுக்கு போகணும். சிவன் கோயிலுக்கு போய் அங்கே சுற்றி சுற்றி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல விளக்க போட்டு அப்படியே போயிட்டு இருந்தப்போ ஒரு நாள் என்ன ஆகும்? இன்னைக்கு பிரதோஷம் தெரியுமா, இன்னைக்கு அமாவாசை தெரியுமா, இன்னைக்கு திருவாதிரை தெரியுமா அப்படின்னு சொல்லி, அப்படியா இன்னைக்கு என்ன நடக்கும் பாருங்க, சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும். உள்ள யார் இருக்கிறா? உள்ள சிவபெருமான் இருக்கிறார், சிவலிங்க திருமேனி. அபிஷேகம் நீ பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் என்ன பண்ணுவான்? அட நான் பாட்டுக்கு வந்தங்க, இங்கே விளக்கு போட்டு போயிட்டேன், உள்ள சிவபெருமான் இருக்கிறதே எப்போ தெரியுது? 12 வருஷம் கழிச்சு தான் தெரியுது. நான் வர வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணிக்கு. ஏன்னா அப்படிதான் நம்ம நுழைய முடியும், அதுக்கு குறை கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல சந்தில் வீட்டுக்குள்ள முகனையில் அங்கே போய் நின்று அப்புறம் அங்கே வந்து அப்புறம் அங்கே வந்து இப்படி தான் என்ன பண்ண முடியும்? வர முடியும். என்ன மாதிரி ஆளுங்க நீங்களாம் தவம் முடியவங்க நேராக சிவமடத்துக்கு வந்துட்டீங்க. நான்லாம் தவம் செய்யலை. நான் பள்ளிக்கூடத்து பருவத்தில் போய் அங்கே போய் இங்கே நின்று அப்புறம் அங்கே போய் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை போய் ராகு காலத்துக்கு உட்காந்துருந்து. ஆமாம், அப்படிலாம் இல்லை. அது மாதிரி அந்தந்த ஆன்மாவுக்கு எப்படி இறைவன் அப்படின்னா உரை செய்ய, அதான் இந்த இடத்துல முக்கியம், உரை செய்ய அமர்ந்து. அப்போ அருமையாக உரை செய்ய அமர்ந்து. அப்ப இறைவன் புகழை என்ன பண்ணணும்? கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டுக்கிட்டே இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? ஒரு நாள் அங்கேயும் இங்கேயும் மறைஞ்சி கல்வனாக இருப்பவன், நான் இங்கே தான் இருக்கிறேன்னு நம்மகிட்ட காட்டிட்டு உட்காருவான். அதான் அமர்ந்து. உள்ளதான் இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு தெரியல, மறைஞ்சிருக்கிறார். அவனை பத்தி கேட்க கேட்க, அவன் புகழை கேட்க கேட்க, அவனை சிந்திக்க சிந்திக்க என் உள்ளத்தில் எப்படி இருப்பான்? அமர்ந்து என் உள்ளம் கவர், என் ஆன்மாவை தன்மயமாக்கி கொண்டான். யாரு? கருமை பெற்ற கடல் கொள்ள. ஊழி காலத்தில் அந்த கடல் நீரானது அப்படியே பொங்கி கருமை நிறமாக இந்த மண் உலகத்தை எல்லாத்தையும் நிலப்பரப்பையெல்லாம் மூடிடும். அப்படி ஊழி காலத்தில் நீர் சூழ்ந்த பொழுது ஒரு ஊர் மட்டும் மிதந்துச்சான். கடல் கொள்ள மிதந்தது ஓர் காலம். அந்த ஊழி காலத்தில்
கடல்லெல்லாம் நீர் நிலப்பரப்பை மூழ்கடித்த பொழுது நீரில் மூழ்காம மிதந்துகிட்டு இருந்தது இந்த பிரமாபுரம். அப்படிப்பட்ட பெருமை பெற்ற மிதந்த தலம் என்ற ஊழிக்காலத்தில் அழியாது மிதந்த தலம் என்ற பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மான். இப்ப சிவபெருமான் அழியாதவன், அவன் இருக்கிற இடமும் அழியாது, இருக்கிற இடமும் அழியாது. மறைக்கல